வெல்கம் டு தமிழ் காவியம். ஹேண்ட்ஸம், உங்க ஃபேண்டம் பிளேசர் ஜாக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீரா ஆச்சரியத்தில் கண்கள் விரிய உறைந்து போனாள். என்னையா? அவள் வார்த்தைகளை நம்ப முடியாமல் கேட்டாள். ஆமாம், நீங்கதான் என்று கரீனா பிரகாசமாக புன்னகைத்து சொன்னாள். உங்க ஃபேண்டம் பிளேசர் ஜாக்கெட் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்போதைக்கு 50 lakhsக்கு விலை போகும். சீரியஸா, இது ரொம்ப அழகா இருக்கு. அவள் ஒரு இனிமையான ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது போல மெதுவாக சிரித்தாள். சரணின் கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன. கரீனாவின் திடீர் கவனத்தால் முற்றிலும் திகைத்து போனான். அந்த லூசுக்கு சொந்தமான ஜாக்கெட்டை எதுக்கு கரீனா புகழ்றா என்று அவன் நம்ப முடியாமல் நினைத்தான். அஞ்சலி, யாமினி மற்றும் மீராவின் மற்ற நண்பர்களும் அதே குழப்பத்தை பகிர்ந்து கொண்டனர். கரீனா போன்ற ஒரு டாப் மாடல் ஏன் அந்த ஜாக்கெட்டை பாராட்ட வேண்டும் என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் எழுந்தன. தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சரண் முன்னே வந்தான். அவனது குரலில் அதிகாரமும் நம்ப முடியாமையும் கலந்திருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ கரீனா, நான் சரண் லோகேஷ். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜாக்கெட் அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. அது ரொம்ப சீப்பானது. அடுத்து என்ன நடக்கும்? கரீனா அனைவரின் முன்னிலையில் உண்மையை உரைப்பாளா? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சரண் ஒரு அடி முன்னே வந்தான். அவனது முகம் கோபத்திலும் அவமானத்திலும் சிவந்திருந்தது. அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் யஷ்வந்தையும் அவனது உடையையும் வியந்து பார்ப்பது அவனுக்கு எரிச்சலை தந்தது. அவன் தன் குரலில் அதிகாரத்தையும் அதே சமயம் ஒருவித அலட்சியத்தையும் வரவழைத்து கொண்டு பேசத் தொடங்கினான். எக்ஸ்கியூஸ் மீ கரீனா, நான் சரண் லோகேஷ். ஐ திங்க் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று கரீனாவை இடைமறித்தான். அவன் யஷ்வந்தை பார்த்து ஒரு ஏளன பார்வையை வீசிவிட்டு தொடர்ந்தான். அந்த ஜாக்கெட் அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ சீப் பீஸ் ஆஃப் க்ளோதிங். இது ரொம்பவே சாதாரணமானது. இவ எங்க இருந்தோ அடிச்சிட்டு வந்திருப்பான் போல. ஃபேஷன் உலகின் பேரரசியாக கருதப்படும் கரீனாவிடம் சரண் இப்படி பேசியதை கேட்டதும் அந்த ஹாலில் இருந்தவர்கள் அப்படியே உறைந்து போனார்கள். அங்கிருந்தவர்களுக்கு சரணின் முட்டாள்தனத்தை பார்த்து சிரிப்பதா இல்லை அதிர்ச்சி அடைவதா என்றே தெரியவில்லை. இவன் என்ன லூசா, கரீனா கிட்டே அவங்களோட டிசைனை பத்தி தப்பு சொல்றானே. He has no idea who he is talking to என்று சிலர் மெல்லிய குரலில் முணுமுணுத்தனர். கரீனா மெதுவாக திரும்பி சரண பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு விதமான எள்ளலும் அலட்சியமும் கலந்திருந்தது. அவளுடைய அந்த ஒற்றை பார்வை சரணின் மொத்த தைரியத்தையும் உறிஞ்சிவிட்டது போல் இருந்தது. சரணுக்கோ ஒரு நிமிடம் பேச வார்த்தைகளே வரவில்லை. அவளிடம் வாதிட வேண்டும். யஷ்வந்த் ஒரு ஏழை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று அவன் துடித்தான். ஆனால் கரீனாவின் அந்த தீர்க்கமான கண்களை சந்தித்த நொடியில் அவனது ஈகோ சுருங்கியது. ஃபேஷன் என்று வந்துவிட்டால் கரீனா சொன்னால் அதுதான் வேதம். அவளிடம் எந்த வாதமும் எடுபடாது என்று தெரிந்ததால் அவன் தன் வாயை இறுக மூடிக்கொண்டான். இருந்தாலும் அவனது மனதிற்குள் இருந்த அந்த வன்மம் அடங்கவில்லை. இவ எப்படி இவ்ளோ காஸ்ட்லியான ஜாக்கெட் போட முடியும்? திஸ் இஸ் டெஃபினெட்லி a scam என்று தனக்குள்ளேயே கத்திக்கொண்டான். சரண் மட்டுமல்ல, யஷ்வந்தின் உண்மையான நிலைமை ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமானது என்று நினைத்து கொண்டிருந்த மீரா மற்றும் அவளுடைய நண்பர்கள்தான் எல்லோரையும் விட அதிகமாக அதிர்ந்து போயிருந்தனர். அவர்களது முகங்களில் தெரிந்த அதிர்ச்சி அவர்களை யாரோ அறைந்து விட்டது போல இருந்தது. What the hell? அந்த ஜாக்கெட் எப்படி அவ்வளோ மதிப்புள்ளதா இருக்க முடியும்? It's impossible. Just look at him என்று மீராவின் தோழி ஒருத்தி கத்தினாள். யஷ்வந்தை அவர்கள் முதலில் சந்தித்த போது அவன் ஒரு அழுக்கு உடையில் மிகவும் மோசமாக தான் இருந்தான். மீரா அவனுக்கு தயை கூர்ந்து கொடுத்த 6 லட்சம் ரூபாய்க்கு பிறகுதான் அவனிடம் ஏதோ மாற்றம் தெரிந்தது. 6 லட்சம் ரூபாயில இவ எப்படி 50 lakhs மதிப்புள்ள ஜாக்கெட் வாங்க முடியும்? அவன் பொய் சொல்றான்னு சரண் சொன்னப்போ நாங்க அதை தான் நம்பினோம். ஆனா இப்ப கரீனாவே இதை சொல்லும் போது என்று மீரா திகைத்து நின்றாள். அவளது மூளை வேலை செய்ய மறுத்தது. ஆனால் இப்போது கரீனாவே அந்த ஃபேண்டம் பிளேசரின் விலையை உறுதிப்படுத்தியதை கேட்டதும் அவர்களது உலகம் அப்படியே தலைகீழாக மாறியது. இது வெறும் விலை உயர்ந்த உடை மட்டுமல்ல, உலகிலேயே மிக மிக அரிதான ஒன்று. மை காட்,
யஷ்வந்த் கைக்கு இது எப்படி கிடைச்சது? திஸ் இஸ் இன்சீன். அவநம்பிக்கையில் மீராவின் முகம் வெளிரி போனது. அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அவள் கரீனாவை பார்த்து, நீங்க சொல்றது உண்மையா? ஆர் யூ சீரியஸ் அபவுட் திஸ்? இஸ் திஸ் ரியலி தட் எக்ஸ்பென்சிவ்? என்று திக்கி திணறி கேட்டாள். அவளது குரலில் இருந்த நடுக்கம் அவளது பயத்தை வெளிப்படுத்தியது. கரீனா அவளுடைய பார்வையை மிக நிதானமாக சந்தித்தாள். இந்த ஜாக்கெட்டோட ஓனர் நீங்க தானா? உங்களை விட இத பத்தி யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்க போகுது? திஸ் இஸ் a velvet boutique phantom blazer. இதோட விலை 50 lakhs. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெல்வெட் புட்டிக் பிராண்டால வெறும் 5 ஜாக்கெட் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. அதுவும் உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுச்சு. நம்ம நாட்டுக்கு வந்த அந்த ஒரே ஒரு பீஸ் இந்த பூம்புகலோட் நகரத்துக்கு தான் வந்தது. கரீனா சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். அந்த அமைதி அங்கிருந்தவர்களின் பதற்றத்தை இன்னும் அதிகரித்தது. ஹாலில் இருந்த ஏர் கண்டிஷன் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. பிறகு அவள் தொடர்ந்தாள். உண்மையை சொல்ல போனா நான் இந்த சின்ன டவுனுக்கு அவசரமா வந்ததோட மெயின் ரீசனே அந்த ஜாக்கெட்டை வாங்கதான். ஆனா நான் இங்க வந்ததும் என்ன கேள்விப்பட்டேன் தெரியுமா? இட் வாஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட். மிஸ்டர் ஆதித்யா கூட நடந்த ஒரு பெரிய ஏல போட்டியில ஒரு மர்மமான பணக்கார வாரிசு அந்த ஜாக்கெட்டை 200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். 100 crore. வாட்? 100 கோடி ரூபாயா? ஒரே ஒரு ஜாக்கெட்டுக்கு 100 கோடி கொடுத்தாங்களா? இஸ் he out of his mind or just too rich to care? அந்த பிரம்மாண்டமான ஹால் முழுக்க அதிர்ச்சி அலைகள் பரவின. ஒரே ஒரு உடைக்காக இவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்த அந்த நபர் ஒரு குபேரனாகத்தான் இருக்க வேண்டும். அங்கிருந்த தொழிலதிபர்கள் கூட இந்த தொகையை கேட்டு திகைத்து போனார்கள். ஆனால் எல்லோருடைய மனதிலும் இருந்த அடுத்த கேள்வி இன்னும் ஆபத்தானது. கரீனா சொன்ன அந்த 100 கோடி ரூபாய் செலவழித்த பணக்கார வாரிசுக்கும் இந்த யஷ்வந்திற்கும் என்ன சம்பந்தம்? யஷ்வந்த் தான் அந்த வாரிசா? மீராவுக்கும் அவளது நண்பர்களுக்கும் இது ஒரு மரண அடி போல இருந்தது. அவர்கள் பார்வையில் யஷ்வந்த் ஒரு ஜீரோ, ஒரு சாதாரண அனாதை. ஆனால் அவனோ இப்போது ஒரு எட்ட முடியாத உயரத்தில் நிற்பது போல அவர்களுக்கு தோன்றியது. கரீனாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழுந்தது. மீராவின் முகத்தில் இருந்த அந்த அவநம்பிக்கையும் அவள் இந்த உடையின் உண்மையான உரிமையாளர் இல்லை என்பதை அவளுக்கு காட்டியது. கரீனா மீராவை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்தாள். மீராவின் உடையில் இருந்த அந்த சின்ன சின்ன கரைகள் அவளது கண்களில் பட்டன. If she owns this, why does she look so clueless? என்று கரீனா மனதிற்குள் நினைத்தாள். உடனடியாக அவள் தன் பார்வையை யஷ்வந்தின் பக்கம் திருப்பினாள். யஷ்வந்த் அந்த ஜாக்கெட்டை அணிந்திருந்த விதம், அவனது அந்த அமைதியான கம்பீரம், எதற்கும் கலங்காத அந்த பார்வையெல்லாம் இப்போது கரீனாவுக்கு புரிய ஆரம்பித்தது. அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை அவளது ஃபேஷன் கண்கள் கண்டுபிடித்து விட்டன. இந்த வெல்வெட் புட்டிக் ஃபேண்டம் பிளேசரின் உண்மையான ஓனர் நீங்க தானே? கரீனா தன் பார்வையை யஷ்வந்த் மீது நேராக பதித்து கேட்டாள். யஷ்வந்த் அவளது கண்களை பார்த்தான். எந்த படபடப்பும் இல்லாமல், எந்த பெருமையும் இல்லாமல் மிக இயல்பாக பதிலளித்தான். ஆமாம், ஐ ஆம் த ஓனர். கரீனாவின் கண்கள் இப்போது பிரகாசித்தன. அவளுக்கு தான் தேடி வந்த பொக்கிஷம் கிடைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. லுக், எனக்கு இந்த ஜாக்கெட் மேல ரொம்ப நாளா ஒரு லவ் இருந்தது. நான் இதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாமா? ஐ எம் ரெடி டு ஆஃபர் யூ 200 crores ரைட் நவ். என்ன சொல்றீங்க? இட்ஸ் a great deal, isn't it? அந்த வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வந்த நொடியில் அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் ஆச்சரியத்தில் மூச்சுவிடக்கூட மறந்து நின்றனர். 200 கோடி ரூபாயா? ஒரு செகண்ட் ஹேண்ட் ஜாக்கெட்டுக்கா? மை குட்னஸ்! யார் இந்த யஷ்வந்த்? கரீனாவே இவன் பின்னாடி அலையறாங்களே. He must be someone big. எல்லோருடைய பார்வையும் இப்போது யஷ்வந்த் பக்கம் திரும்பியது. அதுவரை அவனை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்போது ஒருவித மரியாதையுடனும் பயத்துடனும் அவனை பார்த்தார்கள். சரணுக்கு இது தாங்க முடியாத எரிச்சலை தந்தது. அவன் தன் நகங்களை கடித்துக் கொண்டிருந்தான். அவனது முகம் பொறாமையில் கருத்து போயிருந்தது. ஆனால் யஷ்வந்த் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் எந்த பெருமையும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த ஆஃபர் கரீனா. ஆனா இந்த ஜாக்கெட் சேல்ஸுக்கு கிடையாது. இட்ஸ் நாட் ஃபார் சேல். ஐ ஹாவ் மை ரீசன்ஸ் டு கீப் இட். கூட்டம் மீண்டும் அதிர்ந்தது. இவன் என்ன லூசா? 200 கோடி ரூபாயை வேணான்னு சொல்றான். ஒன்னு இவன் அதிபுத்திசாலியா இருக்கணும், இல்ல முட்டாளா இருக்கணும். கரீனா விடவில்லை. அவள் ஒருபடி மேலே சென்றாள். ஓகே, லெட்ஸ் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங்.
நான் உங்களுக்கு 400 கோடி ரூபாய் தரேன். 400 crores. இதுக்கு மேல ஒரு ஜாக்கெட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. திங்க் அபவுட் இட் யஷ்வந்த். திஸ் இஸ் a massive amount. 400 கோடி ரூபாயா? அங்கிருந்த பலரின் சொத்து மடிப்பில் அது ஒரு கால் பங்கு கூட இருக்காது. ஒரு ஜாக்கெட்டை விற்றால் ஒரு பெரிய கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தையே கட்டிவிடலாம். யஷ்வந்த் இப்போது என்ன சொல்ல போகிறான் என்று அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். மீராவின் கண்கள் பணத்தாசையில் விரிந்தன. ஆனால் அவளுக்கு தெரியும் அது அவளுடையது அல்ல என்று. யஷ்வந்தின் பதில் மீண்டும் ஒரு அணுகுண்டை போல வெடித்தது. தேங்க்ஸ் கரீனா, ஐ அப்ரிஷியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட், பட் என்னோட பதில் மாறாது. ஐ எம் கீப்பிங் திஸ் ஃபார் நவ். அங்கிருந்த அனைவரும் திகைத்து போய் நின்றனர். இவ்வளவு பெரிய தொகையை ஒருத்தன் நிராகரிக்கிறான் என்றால் அவன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய இடத்து ஆளாக இருக்க வேண்டும். மீராவின் நண்பர்கள் இவன் ஒரு முட்டாள், சான்ஸை மிஸ் பண்றா என்று கத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் யஷ்வந்தின் முகத்தில் இருந்த அந்த நிதானம் அவன் ஒரு முட்டாள் இல்லை என்பதையும் அவனுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பதையும் அங்கிருந்த மற்றவர்களுக்கு உணர்த்தியது. கரீனா கோபப்படுவாள் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவள் மென்மையாக புன்னகைத்தாள். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன். உங்களை போன்ற ஒருத்தருக்கு தான் இந்த ஜாக்கெட் கரெக்டா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். 400 கோடி ரூபாயை வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஆனா நான் உங்ககிட்ட இருந்து இன்னொரு ஹெல்ப் எதிர்பார்க்கலாமா? ஷூர், என்னன்னு சொல்லுங்க, யஷ்வந்த் பதிலளித்தான். கரீனா ஒரு கியூட்டான புன்னகையுடன் கேட்டாள். கேன் ஐ ஹாவ் யுவர் நம்பர்? உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது. மேபி வி கேன் கிராப் அ ட்ரிங்க் சம்டைம் டுநைட். உங்களோட ஃபேஷன் பத்தியும் பிசினஸ் பத்தியும் பேச நினைக்கிறேன். இந்த கேள்வி மீராவை அப்படியே நிலைக்குலைய வைத்தது. உலகமே கொண்டாடும் ஒரு ஃபேஷன் ஐகான் ஒரு சாதாரண பையனிடம் கெஞ்சி கொண்டு நம்பர் கேட்கிறாள். அதுவும் டேட்டிங் போவது போல பேசுகிறாள். யஷ்வந்தும் சற்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன் போனை எடுத்தான். யா ஷூர், நோ ப்ராப்ளம் என்று சொல்லி கரீனாவின் போனில் தன் நம்பரை டைப் செய்து கொடுத்தான். தேங்க்ஸ், ஐல் கால் யூ லேட்டர். கண்டிப்பா நாம மீட் பண்ணணும். யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங் யஷ்வந்த் என்று சொல்லிவிட்டு கரீனா தன் உதவியாளர்களுடன் பவானி அம்மாவை நோக்கி சென்றாள். அவள் சென்ற பிறகும் அந்த ஹாலில் நிலவிய அமைதி நீடித்தது. எல்லோரும் யஷ்வந்தை ஒரு புதிய கோணத்தில் பார்த்தார்கள். அவனது ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் கவனிக்கத் தொடங்கினார்கள். மீரா, சரண் மற்றும் அவர்களது நண்பர்கள் மட்டும் ஒரு மூலையில் நின்று கொண்டு தங்களுக்கு நடந்த இந்த அவமானத்தை எப்படி செரிப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பூமி பிளந்து தங்களை உள்ளே இழுத்து கொள்ளாதா என்று இருந்தது. யஷ்வந்த் மட்டும் அமைதியாக தன் கையில் இருந்த ட்ரிங்கை ஒரு சிப் குடித்தான். அவனது கண்கள் கூட்டத்தில் மீராவை தேடின. அவன் மனதில் இப்போது ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடியது. இந்த விளையாட்டு இப்பதான் ஆரம்பிக்குது இல்லையா லில்லி? அவன் காதுக்குள் லில்லியின் குரல் மென்மையாக ஒலித்தது. எஸ் யஷ்வந்த், இனிமேதான் உண்மையான ஆட்டம் இருக்கு. பி ரெடி. ஹாலில் இருந்த அனைவரின் மனதிலும் ஒரே ஒரு கேள்விதான் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது. யார் இந்த யஷ்வந்த்? இவனுக்கு பின்னால் இருக்கும் அந்த ரகசிய பலம் என்ன? இவனுக்கும் அந்த 4000 கோடி ரூபாய்க்கும் என்ன சம்பந்தம்? பார்ட்டியின் வெளிச்சத்தில் யஷ்வந்த் ஒரு மர்ம மனிதனாக நின்றிருந்தான். அடுத்து என்ன நடக்கும்? அனைவருக்கும் யஷ்வந்த் பற்றிய உண்மை தெரிய வருமா? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். மீராவும் அவளுடைய தோழிகளும் மட்டும் அங்கிருந்த மற்றவர்களைப் போல ஆச்சரியத்தில் உறைந்து போய்விடவில்லை. அவர்கள் முற்றிலும் வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தனர். அதற்கு காரணம் யஷ்வந்த் நிஜமாகவே யார் என்பது அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் பார்வையில் அவன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன், அவ்வளவுதான். ஆனால் இங்கே நடப்பவை எதற்கும் அவர்களுக்கு விடை கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் சரண் அந்த திடீர் உண்மையை உணர்ந்த பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றான். யாரோ தன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது போல ஒரு உணர்வு அவனுக்குள் ஓடியது. சில நிமிஷங்களுக்கு முன்னால் தான் யஷ்வந்தின் ட்ரெஸ்ஸை கிண்டலடித்து அது ஒரு குப்பை என்று கத்தினான். ஆனால் ஃபேஷன் ஐகான் கரீனாவோ அவன் கேலி செய்த அதே உடை 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அரிய பொக்கிஷம் என்பதை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டாள். சரண் மெதுவாக ஒரு அடி பின்வாங்கி நிலைமை எப்படி மாறுகிறது என்பதை சைலண்டாக பார்த்தான். அவனது ஈகோ பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது.
இவன் உண்மையிலேயே ஏதோ பெரிய ஆள்தானா? இஸ் ஹி சம் அண்டர் கவர் பில்லியனர்? முதல் முறையாக சரணின் மனதில் ஒரு ரெட் அலர்ட் அடித்தது. 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜாக்கெட்டை வாங்க முடிந்த, அதன் பிறகு கரீனா கொடுத்த 400 கோடி ரூபாய் ஆஃபரை ரொம்ப அசால்ட்டா நிராகரிக்க முடிந்த ஒருவன் நிச்சயம் ஒரு சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக அவனுக்கு தெரிந்தது. அப்பொழுது அந்த ஹாலின் இரைச்சலை கிழித்துக்கொண்டு ஒரு பழக்கமான குரல் கேட்டது. ஒரு உருவம் மண்டபத்திற்குள் அவசரமாக நுழைந்தது. அது கார்த்திக். சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று கார்த்திக் தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். அவன் அந்த பிரம்மாண்டமான அறையை ஒருமுறை நோட்டமிட்டான். அவனது கண்கள் அவனுடைய அண்ணன் சரண் மீது நிலைத்தன. சரண் அண்ணா என்று கார்த்திக் உற்சாகமாக அழைத்தான். சரண் அப்போதும் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் இருந்ததால் முதலில் அவன் குரலை கேட்கவில்லை. கார்த்திக் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு நேராக அவனுக்கு முன்னால் வந்து நின்றான். அண்ணா என்று கார்த்திக் மீண்டும் சத்தமாக அழைக்க, அது இறுதியாக சரணை அவனது டிப்ரெஷனில் இருந்து மீட்டது. ஓ கார்த்திக், நீ வந்துட்டியா என்று சரண் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கவனமில்லாமல் கூறினான். கார்த்திக் தன் அண்ணனின் முகத்தை பார்த்துவிட்டு புருவத்தை சுருக்கினான். அண்ணா, என்ன ஆச்சு? நீங்க ஆளே சரியில்லையே. Why do you look so stressed? ஏதோ சீரியஸ் ஆக நடந்திருக்கிறது என்பதை அவனால் உடனடியாக சொல்ல முடிந்தது. அந்த 2 சகோதரர்களும் மிகவும் க்ளோஸ். கார்த்திக் எப்போதுமே சரணை ஒரு சூப்பர் ஹீரோ போல பெரிதும் மதித்தான். அதனால் வேறு யாரும் கவனிப்பதற்கு முன்பே தன் அண்ணனின் முக மாற்றத்தை அவன்தான் முதலில் கவனித்தான். ஆமா கார்த்திக், நான் சரியில்லை, ஒரு நாசமா போனவன் மேல செம காண்டுல இருக்கேன் என்று சரண் பற்களை கடித்தபடி கூறினான். யாரு அது என்று கார்த்திக் கேட்க அவனது முகத்திலும் எரிச்சல் தெரிந்தது. உங்களையே கோபப்படுத்துறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு அண்ணா? எவன் அவன்? கார்த்திக்கை பொறுத்தவரை சரண் ஒரு லெஜண்ட். அவனை புண்படுத்திவிட்டு ஒருத்தன் கூட உயிரோடு தப்ப முடியாது என்பது அவனது அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியலடா என்று சரண் கசப்புடன் கூறினான். ஆனா அவன் ஏதோ ஒரு பெரிய புள்ளியா இருப்பான் போல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ மெஸ்ட் வித் த ராங் காய். யாரு அண்ணா? யார சொல்றீங்க என்று கார்த்திக் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான். சரண் தன் கையை உயர்த்தி கூட்டத்தினுள் யஷ்வந்த் நின்றிருந்த திசையை சுட்டி காட்டினான். அவன்தான். கார்த்திக் அவன் விரலை பின்தொடர்ந்து பார்த்தான். யஷ்வந்த் மீது அவன் கண்கள் பட்ட நொடியில் அப்படியே ஷாக் ஆகி நின்று விட்டான். அவனா என்று கார்த்திக் ஒரு கணம் நம்ப முடியாமல் கேட்டான். அடுத்த நொடியே அவனது கண்கள் சிவந்து கோபம் மின்னியது. கார்த்திக் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்திருந்தான். யஷ்வந்த் அவன் யூனிவர்சிட்டியில் பார்த்ததை விட இப்போது முற்றிலும் வித்தியாசமாக, ரொம்ப கிளாஸியாக தெரிந்தான். கார்த்திக்கின் கோபத்திற்கான காரணமும் நியாயமானதுதான். அன்று காலை நடந்த சம்பவம் இன்னும் அவன் மனதில் ஒரு வடுவாக இருந்தது. தான் காலேஜை விட்டு நீக்கப்பட்டதற்கு யஷ்வந்த் தான் முழு காரணம் என்று அவன் ஆணித்தரமாக நம்பினான். உனக்கு அவனை தெரியுமா கார்த்திக் என்று அவன் முகத்தில் தெரிந்த தீவிரமான மாற்றத்தை கவனித்து சரண் கேட்டான். ஆமா அண்ணா, எனக்கு இவனை நல்லாவே தெரியும் என்று கார்த்திக் மிகுந்த விரக்தியுடன் பதிலளித்தான். எனக்கும் அந்த பையனை சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு நான் யூனிவர்சிட்டியிலிருந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு இந்த எருமைதான் காரணம். இந்த லூசு பைய இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மீரா கூட வந்திருக்கான்டா. அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு பந்தா பண்ணிட்டு இருக்கான் என்றான் சரண். அண்ணா, நீங்க சொல்றது நம்ம மீராவையா என்று கார்த்திக் இடி விழுந்தது போல கேட்டான். ஆமா என்று சரண் கவலையுடன் உறுதிப்படுத்தினான். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணா. அந்த பயலுக்கு மீராவை டேட் பண்ற தகுதியே கிடையாது.
எங்க கிளாஸ்லயே அவன்தான் மகா மட்டமான பிச்சைக்காரன். ஹீ இஸ் அ டோட்டல் லூசர் அண்ணா. அவன் பேசும்போதே கார்த்திக் தன்னை தானே கட்டுப்படுத்த முயன்றான். ஆனாலும் அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் வன்மம் கலந்திருந்தது. நானும் முதல்ல அப்படித்தான் நினைச்சேன் கார்த்திக். ஆனா நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு ஏழையா இருந்தா அவன் போட்டிருக்க 50 லட்சம் ரூபாய் ட்ரெஸ்ஸ எப்படிடா ஜஸ்டிஃபை பண்றது என்று சரண் பெரும் குழப்பத்துடன் கேட்டான். கார்த்திக் நக்கலாகச் சிரித்து தலையசைத்தான். அண்ணா, என்ன சொல்றீங்க? யார் சொன்னது? அவன் ட்ரெஸ் 50 லட்சம் ரூபாய்ன்னு யாரோ உங்களை ஏமாத்தி இருக்காங்க. கரீனா சொன்னாடா என்று சரண் சுருக்கமாக பதிலளித்தான். ஃபேஷன் டிசைனர் கரீனா இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. யஷ்வந்த் போட்டிருக்க ட்ரெஸ் உலகத்திலேயே மொத்தம் 5 தான் இருக்கான். அதோட ரேட் 50 லட்சம்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவ அதுக்காக அவனுக்கு 400 கோடி ரூபாய் கூட கேஷ் ஆஃபர் பண்ணா. ஆனா அந்த திமிர் பிடிச்சவன் அதையும் வேணாம்னு சொல்லிட்டான். இதெல்லாம் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் முன்னாடி தான் இங்க நடந்துச்சு. இவன் எப்படி பணக்காரன் இல்லாம இருக்க முடியும்? இட் டசன்ட் ஆட் அப். கார்த்திக் இப்போது கேலியாக சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். அண்ணா, அதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு அந்த பையனை பத்தி A to Z தெரியும். அவன் ஒரு கோயில் எலி மாதிரி ஏழை. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற பிச்சைக்காரன் அவன். வேணா சமீபத்துல சில லட்சம் எங்கேயாவது திருடியோ இல்ல சம்பாதிச்சோ இருக்கலாம். ஆனா 50 லட்சம் ரூபாய் ட்ரெஸ்ஸா? திஸ் இஸ் பியூர் மேட்னஸ். இவன் யாரையோ ஏமாத்துறான். சகோதரர்கள் இருவரும் ஒருவரையொருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். 2 பேருமே பொய் சொல்லவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் யஷ்வந்தை பற்றிய அவர்களின் 2 விதமான பிம்பங்களும் எப்படி ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்க முடியும்? இந்த கேள்விதான் அவர்கள் இருவரையும் பித்து பிடிக்க வைத்தது. அப்போது கூட்டத்தில் ஓரமாக நின்றிருந்த யாமினியை கண்டதும் கார்த்திக்கின் முகம் சட்டென்று பிரகாசமானது. அண்ணா, யாமினி என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நான் அவளுக்கு இப்போவே டெக்ஸ்ட் பண்ணி உண்மையிலேயே இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு கேட்கிறேன். ஷீ வில் நோ த ட்ரூத். அவன் சொல்லிக்கொண்டே தனது லேட்டஸ்ட் ஐபோனை எடுத்தான். யாமினி ஏற்கனவே ஏதோ ஒரு மெசேஜை படித்துக் கொண்டிருந்ததால் கார்த்திக் அவளுடைய வாட்ஸ்அப் சாட்டை திறந்து ஒரு மெசேஜ் அனுப்பினான். ஏய் யாமினி, ஆர் யூ தேர்? அறையின் மறுமுனையில் யாமினியின் மொபைல் திரையில் கார்த்திக்கின் பெயர் பிளாஷ் ஆனதும் அவளது முகம் மாறியது. ஹே கார்த்திக் என்று அவள் டைப் செய்தாள். கார்த்திக் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. அந்த லூஸ் பைய யஷ்வந்த் எதுக்கு உங்க ஃப்ரெண்டு மீரா கூட இந்த பார்ட்டில சுத்திட்டு இருக்கான்? வாட்ஸ் கோயிங் ஆன்? அந்த மெசேஜ் யாமினியை அனிச்சையாக சுற்றிலும் பார்க்க வைத்தது. அவள் கண்கள் விரைவில் சரண் அருகில் நின்றிருந்த கார்த்திக்கின் மீது நிலைத்தன. கார்த்திக் அவளை பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்தான். உடனடியாக யாமினி மீண்டும் மெசேஜ் அனுப்பினாள். கார்த்திக், உனக்கு சரண் சார தெரியுமா? நீ ஏன் அவர் கூட நிக்கிற? ஆமா, அவர் என் ஓன் பிரதர். இப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்லு. இஸ் சம்திங் ஃபிஷி? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவளது பதில் வந்தது. வாட்? அந்த ஹேண்ட்சம் ஹங்க் ஷரண் உன் அண்ணனா? அன்பிலீவபிள். ஆமா, அவர்தான். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்று கார்த்திக் பொறுமை இழந்து டைப் செய்தான். உங்க ஃப்ரெண்ட் மீராவும் அந்த லூசும் நிஜமாவே டேட் பண்றாங்களா? இஸ் இட் ரியல்? சேச்சே, அதெல்லாம் இல்லப்பா என்று யாமினி ரகசியமாக பதிலளித்தாள். கார்த்திக்கின் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. அவன் சரணை பார்த்து ஒரு தம்ஸ் அப் காட்டினான். அப்புறம் ஏன் அந்த பைய அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இங்க சீன் போடுறான்? யாமினி ஒரு கணம் யோசித்து விட்டு பதிலளித்தாள். சரி, நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன். ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்க அண்ணன் சரண் நம்பரை எனக்கு தந்தா மட்டும்தான் நான் சொல்லுவேன். டீலா? கார்த்திக்கின் தோளுக்கு மேலாக மெசேஜ்களை படித்துக் கொண்டிருந்த சரண் எதற்கும் துணிந்தவனாக உடனடியாக பேசினான். அவளுக்கு என் நம்பர் வேணும்னா
தாராளமா கொடு கார்த்திக், எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சே ஆகணும். கார்த்திக் ஒரு நக்கலான சிரிப்போடு மீண்டும் டைப் செய்தான். ஓகே பேபி, டீல், இதோ நம்பர். சில நொடிகள் கழித்து யாமினியின் தரப்பிலிருந்து அந்த டார்க் சீக்ரெட் வந்தது. சரி, இதோ உண்மை, ஆனா இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. மீரா, உங்க அண்ணன், அதாவது சரண் சாரை தவிர்க்கிறதுக்காக அந்த லூசு பையன் யஷ்வந்த அவளோட டேட் மாதிரி நடிக்கிறதுக்கு வாடகைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. He is just rented boyfriend for the night. அந்த ட்ரெஸ் கூட மீரா வாங்கி கொடுத்ததா இருக்கலாம். அந்த மெசேஜை படித்த மறுநொடி கார்த்திக் மற்றும் சரண் இருவரின் முகங்களும் வன்மத்தில் மாறின. என்னது என்று சரண் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். அவனுக்கு வார்த்தைகளே வரவில்லை. மீரா தன்னை தவிர்க்கிறதுக்காக இவ்வளவு சீப்பான ஒரு வேலையை செய்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தபோது அவன் நெஞ்சில் ஒரு கசப்பான உணர்வு குடியேறியது. ஒரு அனாதையை துணைக்கு அழைத்து கொண்டு தன்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறாளா? பாத்தீங்களா அண்ணா, நான் சொன்னது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த பையன் உண்மையிலேயே ஒரு பிச்சைக்கார பையதான். இந்த பார்ட்டில அவன் இவ்வளவு கெத்தா தெரியறதுக்கு ஒரே காரணம் மீராதான். She is sponsoring his show tonight. சரண் அமைதியாகி நடந்த எல்லாவற்றையும் தன் மனதில் ரீவைண்ட் செய்து பார்த்தான். அவன் எவ்வளவு ஆழமாக யோசித்தாலும் யாமினி சொன்னதுதான் லாஜிக்கலாகப்பட்டது. யாமினி மீராவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அதாவது யஷ்வந்த் ஒரு போலியான பணக்காரன். சரணின் கோபம் இப்போது ஒரு எரிமலை போல வெடித்தது. மீரா உண்மையிலேயே அவனை அவ்வளவு கேவலமாக தவிர்க்க விரும்பினாளா? ஒரு வாடகை ஆளையை வைத்து தன்னை அவமானப்படுத்திய அந்த துணிச்சலை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதைவிட மோசமாக அந்த வாடகை ஆள் யஷ்வந்த் இத்தனை பேர் முன்னிலையில் கரீனா மூலமாக தன்னை ஒரு கோமாளியாக மாற்றிவிட்டான். அது அவனால் ஒருபோதும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இன்னைக்கு அவன் செஞ்சதுக்கு அந்த பையனை நான் சும்மா விட மாட்டேன் கார்த்திக். I'll make him regret every second என்று சரண் ஒரு கொடூரமான குரலில் கூறினான். அவனது பார்வை தூரத்தில் நின்றிருந்த யஷ்வந்த் மீது நிலைத்திருந்தது. கார்த்திக்கின் உதடுகள் ஒரு விஷம புன்னகையில் வளைந்தன. நானும் தான் அண்ணா, எனக்கோ இவன் மேல பழைய கணக்கு ஒன்று இருக்கு என்று அவன் மெதுவாகச் சொன்னான். டோன்ட் வரி, எனக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. பார்ட்டி முடியறதுக்குள்ள இவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த ஆடம்பரமான பார்ட்டியில் யஷ்வந்திற்கு எதிராக ஒரு பெரிய சதிவலை பின்னப்படத் தொடங்கியது. யஷ்வந்த் இன்னும் மீராவுடன் பேசிக் கொண்டிருக்க ஆபத்து அவனை மிக நெருக்கமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்குது என்று கார்த்திக் முணுமுணுத்தபடி தன் போனை பாக்கெட்டில் வைத்தான். அவனது கண்கள் யஷ்வந்தை குறிவைத்துக் கொண்டிருந்தன. சரணின் திட்டம் என்ன? யஷ்வந்த் அவர்களின் சதிவலையை முறியடிப்பானா? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அந்த ஆடம்பரமான பார்ட்டிக்கு ஒரு வாடகை பாய் ஃப்ரெண்டாக யஷ்வந்தை மீரா கூட்டிட்டு வந்திருக்கிறாள் என்பதை தெரிஞ்சு கொண்ட சரண் மற்றும் கார்த்திக் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அதிலும் வெறும் ஒரு நாள் கூத்துக்காக யஷ்வந்துக்காக ₹1,00,000 மதிப்புள்ள வெல்வெட் பிளேசரை மீரா வாடகைக்கு எடுத்திருக்கிறாள் என்பதை சரணால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவனுக்குள் எரிச்சல் எரிமலையாய் வெடித்தது. ஒரு சாதாரண லூசருக்காக மீரா இவ்வளவு தூரம் இறங்கி போய் செலவு செய்வாளா? ஐ கான்ட் பிலீவ் திஸ் என்று சரண் பற்களை கடித்தான். ஆனால் யாமினி அவர்களிடம் சொல்லாத ஒரு முக்கியமான ரகசியம் இருந்தது. யஷ்வந்த் அவனுடைய உடைக்காக செலவிட்டது வெறும் ₹2,00,000 தான். அதோடு இந்த பார்ட்டியில் மீராவின் பாய் ஃப்ரெண்டாக நடிப்பதற்காக ₹4,00,000 சம்பளமாக பேசியிருந்தான். யாமினி அனுப்பிய மெசேஜில் இந்த துல்லியமான விவரங்கள் இல்லாதது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப்பை உருவாக்கியது. அந்த தவறான புரிதல்தான் சரண் மற்றும் கார்த்திக் யஷ்வந்தை ஒரு சாதாரண ரெண்டட் பாய் ஃப்ரெண்ட் என்று குறைவாக மதிப்பிட காரணமாக அமைந்தது. அதிர்ச்சியிலிருந்து மீண்ட சரணும் கார்த்திக்கும் யஷ்வந்தை எப்படி பழிவாங்கலாம் என்று திட்டம் தீட்டத் தொடங்கினார்கள். இப்போது அவர்கள் கோபம் தணிந்து ஒருவித வன்மமான மனநிலைக்கு வந்திருந்தார்கள். இன்னைக்கு இவன் மானம் கப்பலேறணும். He should know his place என்று கார்த்திக் வஞ்சகமாக சிரித்தான். தங்களுடைய திட்டம் மீராவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்பது தெரிந்தும்
சரணுக்கு அதை பற்றி துளி கூட வருத்தமில்லை. மீரா என்னை வேண்டுமென்றே தவிர்க்கிறாள். We are meant to be together. அதுதான் விதி. அதை மீரா தொடர்ந்து மீறினால் அவள் விளைவுகளை சந்திக்கத்தான் வேண்டும் என்று தனக்குள் ஒரு சைக்கோத்தனமான உறுதியுடன் நினைத்து கொண்டான். இதற்கிடையில் சரணின் போன் நம்பரை வாங்குவதற்காக யாமினி மீராவின் ரகசியத்தை விற்றுவிட்டாள் என்பது அங்கே யாருக்குமே தெரியாது. சரண் போன்ற ஒரு ஹேண்ட்ஸம் ஆணை மீரா ஏன் தவிர்க்கிறாள் என்பது யாமினிக்கு சத்தியமாக புரியவில்லை. முதல் பார்வையிலேயே சரண் அவளை கவர்ந்து விட்டான். விருந்தினர்களுடன் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த போது சரண் வெறும் பணக்காரன் மட்டுமல்ல, அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெற்றவன் என்பதையும் தெரிந்து கொண்டாள். பல வருடங்களாக சரண் நாட்டில் இல்லாததற்கு உண்மையான காரணம் அவன் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு ஒரு சாமுராய்க்கு இணையான அறிவை பெறுவதற்காகத்தான். இந்த விஷயம் யாமினியை சரண் மீது இன்னும் அதிக மோகம் கொள்ள வைத்தது. அவன் கார்த்திக்கின் அண்ணனாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மீராவின் ரகசியத்தை டீல் பேசி அவனது நம்பரை வாங்கினாள். மீராவுக்கு சரண் வேண்டாம் என்றால் நான் அவனை எனக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று அவள் கணக்கு போட்டாள். யாமினி பாட்டிய சரணுக்கு மெசேஜ் அனுப்பியபடி இனிமையாக சிரித்தாள். ஆனால் அவனோ அந்த மெசேஜை பார்க்கவில்லை. அவன் ஆன்லைனில் இல்லை. தேவையில்லாத மெசேஜ்களை பார்த்து நேரத்தை வீணடிப்பது சரணுக்கு பிடிக்காத விஷயம். அவனது முகம் யஷ்வந்தை பழிவாங்கும் நோக்கத்தில் குறுகியிருந்தது. பாட்டி ஒரு திருவிழாவைப் போல கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. விதவிதமான சர்வதேச உணவுகள், காஸ்ட்லியான மது வகைகள் மற்றும் கற்பனை செய்ய முடியாத பொழுதுபோக்கு அம்சங்கள் அங்கே குவிந்திருந்தன. பவானி அம்மா இந்த வருடம் பட்ஜெட்டை பற்றி கவலைப்படவில்லை என்பது அங்கிருந்த ஒவ்வொரு செங்கல் கூட சொல்லும். பிரபலமான நட்சத்திரங்கள் மேடையில் தோன்றி விருந்தினர்களை உற்சாகப்படுத்தினார்கள். This is next level luxury என்று விருந்தினர்கள் வியந்தனர். பவானி அம்மா அந்த தருணங்களை ரசித்தபடி முக்கியமான VIP விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து கம்பீரமான உடையணிந்த தொகுப்பாளர் மேடைக்கு வந்தார். அட்டென்ஷன் எவ்ரிவன், இப்போது நம் பிறந்தநாள் நாயகிக்கு விருந்தினர்கள் வழங்கிய பரிசுகளை அறிவிக்கும் நேரம் என்று அவர் உற்சாகமாக கூறினார். 2 உதவியாளர்கள் அழகாக பேக் செய்யப்பட்ட கிஃப்ட் பாக்ஸுகளை மேடைக்கு கொண்டு வந்தனர். ஒவ்வொன்றாக அவர் அந்த பரிசுகளை பிரித்து அதை கொடுத்தவரின் பெயரை அறிவித்தார். ஒரு சிறிய பெட்டி திறக்கப்பட்டது. அதனுள் வெரோ லக்ஸுரி வாட்ச் சின்னத்துடன் ஒரு பிரீமியம் பச்சை நிற பெட்டி இருந்தது. தொகுப்பாளர் புன்னகையுடன் திருமதி ரமா அவர்கள் வழங்கிய ஒரு வெரோ லக்ஸுரி வாட்ச் என்று அறிவித்தார். பவானி அம்மாவின் முகம் பிரகாசமடைந்தது. அவர் பரிசளித்தவருக்கு தன் நன்றியை தெரிவித்தார். அவரிடம் ஏற்கனவே பல வேரோ வாட்ச்கள் இருந்தாலும் இன்னொன்றை தன் கலெக்ஷனில் சேர்ப்பதில் அவருக்கு பெருமைதான். உண்மையில் இது அந்த நிகழ்வின் அவருக்கு மிகவும் பிடித்தமான தருணம். பணக்காரியாக இருப்பது கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுகளின் மதிப்பை பாராட்டுவதிலிருந்து அவரை தடுக்கவில்லை. இந்த ஆடம்பரமான பார்ட்டி வெறும் ஷோ ஆஃப் மட்டுமல்ல, தகுதியான நபர்களிடமிருந்து மதிப்புமிக்க பரிசுகள் வருவதை உறுதி செய்யும் ஒரு வழிமுறை. தொகுப்பாளர் பரிசுகளையும் கொடுத்தவர்களின் பெயர்களையும் அறிவித்துக் கொண்டே இருந்தார். பல விருந்தினர்கள் தங்கள் பெயர் மேடையில் ஒலித்ததும் பெருமிதத்தில் மிதந்தனர். பரிசுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது ஒரு பெண் திடீரென மீராவை நெருங்கினாள். அவளை பார்த்ததும் மீராவின் முகம் சுருங்கியது. ஹே மீரா, லாங் டைம் நோ see என்றாள் அந்த பெண். ஹே காவ்யா என்று மீரா பதிலளித்தாள். அவளது குரலில் ஒருவிதமான அதிருப்தியும் வெறுப்பும் அப்பட்டமாக தெரிந்தது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த திடீர் பதற்றத்தையும் அவர்களுக்குள் இருந்த நீண்டகால பகைமையையும் யஷ்வந்த் உடனடியாக கவனித்தான். பாட்டிக்கு நல்ல கிஃப்ட் ஏதாவது வாங்கியிருப்பேன்னு நம்புறேன். ஹோப் யூ டிடன்ட் பிரிங் சம்திங் சீப் என்று காவ்யா ஒரு நக்கலான புன்னகையுடன் கேட்டாள். ஆமா, வாங்கியிருக்கேன் என்று மீரா பிடி கொடுக்காமல் பதிலளித்தாள். அதுக்கென்ன இப்போ? நோ, நான் சும்மா ஒரு அக்கறையில கேட்டேன் என்று காவ்யா கேலியாக சொன்னாள். பாட்டியோட ஸ்டேட்டஸ்க்கு தகுதியில்லாத கிஃப்ட் எதையும் கொடுத்து அவங்கள அசிங்கப்படுத்திடாதன்னு எச்சரிக்கை பண்ணலான்னு தான் வந்தேன். யூ நோ ஹவு ஷி வேல்யூஸ் குவாலிட்டி. மீராவின் முகம் கோபத்தில் சிவந்தது. என் கிஃப்ட் பாட்டியோட தரத்துக்கு இருக்காதுன்னு நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் காவ்யா. எனக்கு தெரியாது என்று காவ்யா அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள். சிலருக்கு பாட்டியோட உறவுக்காரங்களா இருக்கவே தகுதி இல்லை. ஒருவேளை அவங்க கொண்டு வர்ற கிஃப்ட்டுக்கும் அந்த தகுதி இல்லாம இருக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் கிளாஸ் ஹனி.
என்கிட்ட வம்பு இழுக்கிறியா காவ்யா? டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். மீராவின் குரல் இப்போது கூர்மையாக ஒலித்தது. அவள் ஒரு அடி முன்னேறி அவளை எதிர்கொள்ள தயாரானாள். ஆனால் யஷ்வந்தின் கை மெதுவாக மீராவின் தோளை பிடித்தது. ஹே மீரா, இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் என்று அவன் மென்மையாகச் சொன்னான். கூல் டவுன், இது அதுக்கான இடம் இல்ல. அவனுடைய அமைதியான தலையீடு மீராவின் கோபத்தை சட்டென்று கட்டுப்படுத்தியது. ஆனால் யஷ்வந்த் அங்கே இருப்பதை கவனித்த காவ்யாவின் முகம் ஒருவித இலக்காரமான பாவனையுடன் மாறியது. ஓ, இவன்தான் உன் புது பாய் ஃப்ரெண்டா? இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் மீரா என்று அவள் குரலில் கேலி வழிய கேட்டாள். ஆமா, நான் தான் மீராவோட பாய் ஃப்ரெண்ட் என்று யஷ்வந்த் எந்த சலனமும் இன்றி பதிலளித்தான். மீரா பேசுவதற்குள் முந்திக் கொண்ட யஷ்வந்த் அவர்களின் உறவை மிகுந்த நம்பிக்கையுடன் உறுதிப்படுத்தினான். காவ்யாவின் கண்கள் அவனை மேலிருந்து கீழாக ஸ்கேன் செய்தன. ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடித்து கிண்டல் செய்ய அவள் துடித்தாள். ஆனால் யஷ்வந்த் அவளை ஊடுருவி பார்த்தான். அவள் மீராவை தரம் தாழ்த்த ஒரு பலவீனத்தை தேடுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. காவ்யா மீராவின் நெருங்கிய உறவினர்களில் ஒருத்தி. அவள் மீராவைப் போலவே அழகாக இருந்தாள். அந்த இருவரையும் எப்போதும் தோற்றத்தில் ஒப்பிடுவது வழக்கம். காவ்யா டெக்கான் கிரவுன் யூனிவர்சிட்டியில் படித்திருந்தால் அவளும் மீராவுடன் சேர்ந்து அழகிகளின் பட்டியலில் டாப் ரேங்கில் இருந்திருப்பாள். இந்த ஒற்றுமையால் அவர்கள் சின்ன வயதிலிருந்தே ஒருவருக்கொருவர் கடும் போட்டியில் இருந்தனர். கல்வி முதல் ஃபேஷன் வரை, சமூக நிலை முதல் ரிலேஷன்ஷிப் வரை, அந்த கெசன்ஸ் எல்லா விஷயங்களிலும் ஒருவரை ஒருவர் மிஞ்ச துடித்தனர். இப்போது காவ்யாவுக்கு ஒரு தெளிவான குறிக்கோள் இருந்தது. மீராவை விட சிறந்த பாய் ஃப்ரெண்ட் தன்னிடம் இருக்கிறார் என்பதையும், பாட்டிக்கு சிறந்த பரிசு தன்னிடம் இருக்கிறது என்பதையும் நிரூபிப்பதுதான் அது. நீங்க யாரு? வாட் டு யூ டூ? என்று காவ்யா தன் கவனத்தை யஷ்வந்த் பக்கம் திருப்பினாள். யஷ்வந்த் பணிவாக புன்னகைத்தான். என் பெயர் யஷ்வந்த் கிருஷ்ணா. யஷ்வந்த் கிருஷ்ணாவா? நெவர் ஹர்ட் ஆஃப் யூ. காவ்யா தன் விரலை தாடையின் கீழ் வைத்து யோசிப்பது போல் நடித்தாள். நீங்க இங்க லோக்கல் தானா, இல்ல ஏதும் பெரிய பிசினஸ் ஃபேமிலியா? ஆமாம், நான் இங்கே உள்ளூர்தான் என்று யஷ்வந்த் அமைதியாக பதிலளித்தான். ஆனா நான் அவ்வளவு பிரபலமானவன் இல்லை, ஜஸ்ட் அ நார்மல் காய். அதாவது நீ ஒரு முக்கியமான ஆள் இல்லைன்னு சொல்ற. இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் அ நோபடி என்று காவ்யா உறக்க சிரித்தாள். வாவ் மீரா, உண்மையிலேயே ஒரு மண்ணும் இல்லாதவன உன் பாய் ஃப்ரெண்டா பிடிச்சிருக்க. மீரா பதில் அளிப்பதற்குள் நேர்த்தியான சூட் அணிந்த ஒரு வாலிபன் அங்கே வந்து காவ்யாவின் இடுப்பில் கை போட்டான். எல்லாம் ஓகேவா செல்லம்? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் ஹியர் என்று அவன் அதிகாரத்துடன் கேட்டான். எஸ் நிதின், ஆல் இஸ் வெல் என்று காவ்யா அவனை கட்டிக்கொண்டாள். நான் என் கசினோட முக்கியத்துவமில்லாத பாய் ஃப்ரெண்டுக்கு ஹலோ சொல்லிட்டு இருந்தேன். ஓ மீரா, இவர்தான் என் பாய் ஃப்ரெண்ட் நிதின் ஆதிசேஷன். ஆதிசேஷனா? அஞ்சலி, யாமினி மற்றும் மீராவின் மற்ற நண்பர்கள் அந்த பெயரை கேட்டதும் அப்படியே ஷாக் ஆனார்கள். ஆதிசேஷன் குடும்பம் பூமகளூர் நகரத்தின் 5 சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்று. நிதின் ஆதிசேஷனா? காவ்யா பெரிய லெவல்ல தான் காய் நகர்த்தியிருக்கா என்று அவர்கள் முணுமுணுத்தனர். இந்த ரிலேஷன்ஷிப் மேட்டரில் காவ்யா மீராவை முந்திவிட்டதாகவே அவர்களுக்கு தோன்றியது. மீரா தன் உதட்டை கடித்துக் கொண்டாள். அவளுக்குள் ஒருவித தோல்வி உணர்வு தலை தூக்கியது. சரியாக அப்போது ஸ்டேஜில் தொகுப்பாளரின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. இப்போது பவானி அம்மாவின் அன்பான பேத்திகளில் ஒருவரின் பரிசை பார்க்கும் நேரம். இந்த பரிசு மீராவிடமிருந்து வந்துள்ளது. லெட்ஸ் see what's inside this special box. மீராவின் பெயர் கேட்டதும் அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் மேடையை நோக்கி திரும்பியது. காவ்யா மெதுவாக மீராவின் காதில் சொன்னாள், நீ நம்ம பாட்டிக்கு என்ன மொக்கையான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிய போகுது. கெட் ரெடி ஃபார் த எம்பாரஸ்மெண்ட். மீரா அவளை முறைத்தாளே தவிர ஒன்றும் சொல்லவில்லை. அவளது இதயம் வேகமாக துடித்தது. இந்த பெட்டியில் உள்ள பரிசு என்று தொகுப்பாளர் வியப்புடன் அறிவித்தார். 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள எமரல்ட் கிரீன் ஜேட். இது மீராவிடமிருந்து பாட்டிக்கு வழங்கப்பட்ட ஒரு அரிய வகை மரகத பச்சை ஜேட். அந்த வார்த்தைகள் மண்டபம் முழுவதும் எதிரொலித்த நொடியில் அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்தில் வாவ் என்று கத்தினர். காவ்யாவின் முகபாவனை அப்படியே மாறிப்போனது. அவள் முகம் பேயறைந்தது போல வெளுத்தது. வாட்? என்ன இது? நான் வாங்கின அதே கிஃப்ட எப்படி இவ பாட்டிக்கு கொடுக்க முடியும்? உண்மையிலேயே இது அவ கொடுத்த கிஃப்ட் தானா என்று காவ்யா நம்ப முடியாத ஆத்திரத்திலும் அதிர்ச்சியிலும் துடித்தாள்.
விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். என்ன தைரியம் இருந்தா இந்த மீரா நான் பாட்டிக்கு வாங்கின அதே கிஃப்ட கொடுப்பா? ஹவு டேர் ஷி? காவ்யாவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளுக்குள் ஆத்திரம் எரிமலையாய் வெடித்தது. தன்னுடைய பாட்டிக்கு மரகத பச்சை நிற ஜேட்கள் எவ்வளவு பிடிக்கும் என்பது அவளுக்கு தெரியும். அதன் அழகையும் மகத்துவத்தையும் பற்றி பேசும்போதெல்லாம் பாட்டியின் கண்கள் ஒரு தனி தேஜஸுடன் பிரகாசிக்கும். அதனால்தான் காவ்யா தனக்கு தெரிந்த எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் பயன்படுத்தி ஏகப்பட்ட பணம் செலவழித்து பல போராட்டங்களுக்கு இடையில் அந்த பெர்ஃபெக்ட் கல்லை தேடி கண்டுபிடித்திருந்தாள். தன் பாட்டிக்கு அது நிச்சயம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்று அவள் முழுமையாக நம்பினாள். அந்த அதீத நம்பிக்கைதான் மீரா கொடுக்கும் கிஃப்ட் தன்னுடையதைப் போல் ஒருபோதும் சிறப்பாக இருக்காது என்ற எண்ணத்தையும் அவளுக்குள் விதைத்தது. மீராவுக்கு என்ன தெரியும் ஜேட் பத்தி என்று அவள் ஏளனமாக நினைத்திருந்தாள். ஆனால் மீரா அதே பொருளை கிஃப்டாக கொடுப்பாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அந்த எண்ணம் தலையில் சுத்தியால் அடித்தது போல இருக்க காவ்யாவிற்கு உடனடியாக தலைவலிக்க ஆரம்பித்தது. இஸ் ஷீ ஸ்டாக்கிங் மை ஷாப்பிங் லிஸ்ட் என்று அவளுக்குள் ஒரு சந்தேகம் ஓடியது. ரொம்ப தேங்க்ஸ் என் செல்ல மீரா, பாட்டிக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இட்ஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் என்று பவானி அம்மா மைக்கில் மீரா மீது அன்பு பொங்க கூறினார். ஹாப்பி பர்த்டே பாட்டி, உங்களுக்கு பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று மீரா ஒரு வின்னிங் ஸ்மைலுடன் பதிலளித்தாள். காவ்யாவிற்கு உள்ளுக்குள் நெருப்பு எரிந்தது. தன்னுடைய தருணமாக இருக்க வேண்டிய ஒன்றிட்டிற்காக பாட்டி எல்லார் முன்னிலையிலும் மீராவை பாராட்டுவதை பார்க்கும்போது அவளுடைய நெஞ்சில் ஏதோ ஒன்று வலியுடன் முறுக்கியது. அவளது கடின உழைப்பு எல்லாம் ஒரு நொடியில் வீணாகிவிட்டது போன்ற ஒரு உணர்வு. அடுத்து என்ன நடக்கும் என்ற எண்ணம் அவளை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது. காவ்யாவின் கிஃப்ட் பின்னர் அறிவிக்கப்பட்டால் அவள் மீராவை காப்பி அடித்தது போல தோன்றும். காப்பி கேட் என்ற முத்திரை அவள் மீது குத்தப்படும். அவளுடைய முயற்சி, அவளுடைய அக்கறை எல்லாமே அர்த்தமில்லாமல் போய்விடும். அங்கே பாராட்டு இருக்காது. அவளை பற்றிய மௌனமான கேலிகளும் தப்பான அபிப்பிராயங்களும் மட்டுமே மிஞ்சும். ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்த நிதின் அவள் அருகே சாய்ந்து தன் குரலை தாழ்த்தி, டியர், நீயும் இதே கிஃப்ட் தானே பாட்டிக்காக வாங்கின? வாட்ஸ் கோயிங் ஆன் என்று மெதுவாக கேட்டான். ஆமா நிதின் என்று பதிலளித்த காவ்யா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உதட்டை கடித்தாள். அவளது கண்கள் கலங்கத் தொடங்கின. ஓ ஷிட்! நிதினுக்கு உடனடியாக நிலைமை புரிந்தது. அந்த அரிய மரகத பச்சை ஜேட்கல்லை வாங்குவதற்கு காவ்யா எவ்வளவு நேரத்தையும் எஃபர்ட்டையும் செலவழித்தாள் என்பது அவனுக்கு தெரியும். காவ்யாவின் முகத்தில் இருந்த அந்த புரோக்கன் எக்ஸ்பிரஷன் எல்லாவற்றையும் சொன்னது. மீரா முதலில் அந்த கிஃப்டை வழங்கியதால் காவ்யா இப்போது எவ்வளவு நொறுங்கி போயிருப்பாள் என்பதை அவனால் உணர முடிந்தது. கவலைப்படாத டியர் என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான். மீரா அதே மாதிரி ஒன்ன கொடுத்தாலும் பாட்டிக்கு உன்னோட கிஃப்டும் பிடிக்கும். ஆனால் அவனுடைய ஆறுதல் வார்த்தைகள் அவளுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. நடக்கக்கூடாதது ஏற்கனவே நடந்துவிட்டது. தி டேமேஜ் இஸ் டன் என்று அவள் தனக்குள் முணுமுணுத்தாள். விழாவை தொகுத்து வழங்கியவர் பவானி அம்மாவின் குடும்ப உறுப்பினர்கள் வழங்கிய பரிசுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அறிவித்துக் கொண்டே வந்தார். இறுதியாக காவ்யாவின் முறை வந்தது. அடுத்ததாக காவ்யாவிடமிருந்து ஒரு மரகத பச்சை ஜெயிட் என்று தொகுப்பாளர் உரக்க அறிவித்தார். கூட்டத்தில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. பவானி அம்மா காவ்யா பக்கம் திரும்பி அவளுக்கு ஒரு மென்மையான புன்னகையை வழங்கினார். தேங்க்ஸ் காவ்யா, உன்னோட கிஃப்டையும் நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். யூ போத் ஹேவ் சிமிலர் டேஸ்ட்ஸ் ஐ கெஸ். ஹாப்பி பர்த்டே பாட்டி என்று காவ்யா ஒரு போலியான புன்னகையை உதிர்த்தாள். அவள் எவ்வளவு இயல்பாக பேச முயன்றாலும் அவளுடைய குரலில் வழக்கமான அந்த எனர்ஜி இல்லை. காவ்யா தன் பார்வையை உயர்த்திய போது மீராவின் கண்களை சந்தித்தாள். மீரா ஒரு அமைதியான புன்னகையை அணிந்திருந்தாள். ஆனால் அவளுடைய தோழிகள்தான் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி வேலையை பார்த்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக சிரித்தார்கள். அவளை பாரு, மீரா கொடுத்த கிஃப்டையே அப்படியே காப்பி அடிச்சிருக்கா என்று அஞ்சலி கிண்டலாக சொன்னாள். மீரா பாட்டிக்கு தகுதி இல்லாத கிஃப்டை கொடுத்துடக்கூடாதுன்னு இவதான அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா கடைசில பார்த்தா இவளும் அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கிஃப்டை தான் கொடுத்திருக்கா என்று யாமினி நக்கல் அடித்தாள். முட்டாள்கள், யூ ஹாவ் நோ ஐடியா ஹவு ஹார்ட் ஐ ஒர்க்ட் ஃபார் திஸ். காவ்யா அவர்களுக்கு பதிலடி கொடுக்க விரும்பினாள். ஆக்ரோஷமான வார்த்தைகள் அவள் நாக்கு நுனியில் வந்தாலும் நாகரீகம் கருதி எதையும் வெளியே சொல்லவில்லை. அது எவ்வளவு அநியாயமாக இருந்தாலும்
இந்த ரவுண்டில் மீராவிடம் தோற்றுவிட்டோம் என்பது அவளுக்குள் ஒரு கசப்பான உண்மையாக தெரிந்தது. காவ்யா அப்செட்டாக இருப்பதை உணர்ந்த நிதின் அவளை உற்சாகப்படுத்த வேறு ஒரு ரூட்டை பிடித்தான். கவலைப்படாத டியர், உனக்கும் உன் கசீனுக்கும் நடுவுல இந்த ஜேட் மேட்டர்ல ஒரு சின்ன கிளாஷ் நடந்துருக்கலாம். ஆனா அது நீ தோத்துட்டதா அர்த்தம் இல்ல. இப்போதைக்கு நீங்க 2 பேரும் டையா இருக்கீங்க. ஆனா எனக்கும் உன் கசீனோட பாய் ஃப்ரெண்டுக்கும் வரப்போ சீன் டோட்டலா மாறும். பார்ட்டிக்கு ஒரு அல்டிமேட் கிஃப்ட் கொடுக்கிற விஷயத்துல அந்த பையன் என்ன தாண்டவே முடியாது. ஐ எம் கோயிங் டு கிரஷ் ஹிம். அந்த நொடியில் காவ்யாவின் கண்கள் பிரகாசித்தன. நிதின் சொல்வது சரிதான். ஒரு புதிய எனர்ஜி அவளுக்குள் பாய்ந்தது போல காவ்யா நிமிர்ந்து உட்கார்ந்து ஏளனமாக சிரித்தாள். சரியா சொன்ன நிதின், நான் மீரா கிட்ட தோக்கல. தற்செயலா நாங்க 2 பேரும் ஒரே கிஃப்ட் வாங்கினதால இப்போதைக்கு சமமா இருக்கும். ஆனா அது நீடிக்காது. என் ஆளு பாட்டிக்கு கொடுக்க போற கிஃப்டை விட அந்த லூசு பைலால ஒரு பெஸ்டான கிஃப்டை கொடுத்து ஜெயிக்க முடியுமா? காவ்யாவின் சவாலை கேட்ட மீரா, அஞ்சலி மற்றும் யாமினியின் முகபாவனைகள் உடனடியாக மாறின. அவர்களுக்கு ஒரு நிமிடம் பயம் வந்துவிட்டது. அதை உடனே கவனித்த காவ்யா தன் குரலில் முழு நம்பிக்கையுடன் சத்தமாக சிரித்தாள். அடுத்த சுற்றில் தாங்கள் ஜெயிக்க போவது அவளுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. சரணும் கார்த்திக்கும் கூட ஓரத்திலிருந்து நிலைமையை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சரணின் கணிப்பின்படி யஷ்வந்த் கொடுக்கும் கிஃப்ட் நிச்சயம் தரம் குறைந்த ஒன்றாகத்தான் இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் a rented boyfriend என்று அவன் நினைத்தான். நிதின் பூம்புகளூர் நகரத்தின் பிக் 5 குடும்பங்களில் ஒன்றிலிருந்து வந்தவன். அவனோடு யஷ்வந்தை ஒப்பிடவே முடியாது. யஷ்வந்தின் கிஃப்ட் நிதினுடையதை விட சிறந்ததாக இருக்க 1% கூட சான்ஸ் இல்லை என்பது சரணின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தொகுப்பாளர் மண்டபம் முழுவதிலிருந்தும் மற்ற விருந்தினர்கள் வழங்கிய கிஃப்ட்டுகளை அறிவித்துக் கொண்டே வந்தார். எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தை எட்ட இறுதியாக சரணின் முறை வந்தது. அடுத்ததாக மிஸ்டர் சரண் லோகேஷிடமிருந்து ஒரு கிஃப்ட். லெட்ஸ் see what he has brought for the evening என்று தொகுப்பாளர் அறிவிக்க ஒரு பெரிய பரிசு பொட்டலம் கவனமாக பிரிக்கப்பட்டது. பரிசு முழுமையாக பிரிக்கப்பட்டதும் ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் வெளிப்பட்டது. அங்கிருந்த ஆர்ட் லவர்ஸ் அனைவரும் வாயை பிளந்தனர். ஓ மை காட், இது ஒரு ஒரிஜினல் பிகாசோ ஓவியம். இதன் அளவையும் இதோட கண்டிஷனையும் வைத்து பார்த்தால் இதன் மதிப்பு சுமார் 20 கோடி ரூபாய் இருக்கும் என்று தொகுப்பாளர் வியப்புடன் கத்தினார். உடனடியாக ஒட்டுமொத்த கூட்டமும் சரண் மீது பார்வையை திருப்பியது. யாமினிக்கு அவன் மீதான கிரஷ் இப்போது இன்னும் அதிகமாகியது. 20 கோடி ரூபாய்க்கு ஒரு பெயிண்டிங்கா என்று அவள் வியந்தாள். பவானி அம்மா சரணை பார்த்து பெரிய புன்னகையை வழங்கினார். ரொம்ப தேங்க்ஸ் சரண், யூ ஆல்வேஸ் நோ ஹவு டு இம்ப்ரெஸ் மீ. திஸ் இஸ் அ மாஸ்டர்பீஸ். பவானி அம்மா காட்டிய அந்த ஸ்பெஷல் ரியாக்ஷன் சரணுக்கு பெரும் பெருமிதத்தை தந்தது. இட்ஸ் மை பிளஷர் பவானி அம்மா, ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் என்று அவன் மிகவும் கூலாக பதிலளித்தான். அவனது கிஃப்ட் தான் இதுவரை அறிவிக்கப்பட்டதிலேயே மிகவும் காஸ்ட்லியானது. இப்போது மிஸ்டர் நிதின் ஆதிசேஷனிடமிருந்து ஒரு கிஃப்ட் என்று தொகுப்பாளர் ஒரு சஸ்பென்ஸை உருவாக்கினார். இது ஒரு புகழ்பெற்ற டைமண்ட் நெக்லஸ். இதன் மதிப்பு 80 கோடி ரூபாய் என்று அவர் உரத்த குரலில் அறிவித்தார். அந்த மண்டபம் முழுவதும் அதிர்ச்சி அலைகள் பரவின. 80 கோடி ரூபாய்க்கு ஒரு நெக்லஸா? ஆதிசேஷன் குடும்பத்தின் அந்தஸ்துக்கு இதுதான் சரியான பதிலடி. நிதின் தன் மார்பை நிமிர்த்தி கிங் போல நின்றான். உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் நிதின் என்று பவானி அம்மா கூறினார். அவர் முகம் மகிழ்ச்சியில் ததும்பியது. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி என்று நிதின் ஓவர் கான்ஃபிடன்ஸுடன் பதிலளித்தான். நான் உங்களை என் ஃபேமிலி மெம்பரா தான் நினைக்கிறேன். என் கேர்ள் ஃப்ரெண்டோட பாட்டியான நீங்க பெஸ்ட்டுக்கு மட்டும்தான் தகுதியானவங்க. ஓ, பவானி அம்மா சிரித்தார். நீ என் பேத்திகள்ல ஒருத்திய டேட் பண்றது எனக்கு தெரியாதே. ஹூ இஸ் தட் லக்கி கேர்ள்? அது நான் தான் பாட்டி என்று காவ்யா பெருமையுடன் முன்னால் வந்தாள். நிதின் என் பாய் ஃப்ரெண்ட். We been together for a while now. காவ்யா, அப்ப நீதானா? இவ்வளோ நல்ல பையனை என்கிட்ட சீக்கிரமா அறிமுகப்படுத்தாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் என்று பவானி அம்மா அன்பாக சொன்னார். மன்னிச்சிருங்க பாட்டி, நீங்க பிஸியா இருந்ததால டிஸ்டர்ப் பண்ண விரும்பல என்று காவ்யா இனிமையாக பதிலளித்தாள். பேசும்போதே அவள் மீராவை பார்த்து ஒரு விக்டரி லுக் விட்டாள். சீ, என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய பணக்காரன் பாத்தியா என்று அவளது கண்கள் கத்தின. இப்போ காவ்யா நக்கலாக சிரித்துவிட்டு தொடர்ந்தாள். மீரா, வாலு பாட்டிக்காக என்ன கேஸ்ட்லி கிஃப்ட் வாங்கியிருக்கான்னு பாப்போம். ஐ ஹோப் இட்ஸ் நாட் another ஜேட்.
மீராவுக்கும் அவளுடைய தோழிகளுக்கும் தங்கள் எரிச்சலை காட்ட முடியாமல் தவித்தனர். நிதினுடைய 80 கோடி ரூபாய் நெக்லஸை விட பெரிய கிஃப்டை யஷ்வந்த் கொடுப்பான் என்று அவர்கள் கனவில் கூட நினைக்கவில்லை. தொகுப்பாளர் மீதமிருந்த பரிசுகளை வேக வேகமாக அறிவித்துக் கொண்டே வந்தார். இறுதியாக அந்த அறையில் இருந்த பல முக்கிய நபர்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு பெயரை வந்தடைந்தார். இப்பொழுது நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் யஷ்வந்த் கிருஷ்ணாவிடமிருந்து என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம் என்று தொகுப்பாளர் அறிவித்தார். பரிசு பொட்டலம் பிரிக்கப்பட்டதும் தொகுப்பாளரின் கண்கள் அப்படியே நிலைத்து போயின. அவனது கைகள் நடுங்கின. அவன் கைகளில் ஒரு அசாத்தியமான பிரகாசத்துடன் ஒரு நெக்லஸ் இருந்தது. அதன் ஒளி அந்த ஹால் முழுக்க பரவியது. ஓ மை காட் என்று தொகுப்பாளர் கத்தினார். இது அந்த புகழ்பெற்ற த லெஜெண்டரி எமரால்ட் நெக்லஸ். இதோட வேல்யூ 160 கோடி ரூபாய். அந்த அறிவிப்பு ஒரு இடி போல அந்த மண்டபத்தில் இறங்கியது. 160 கோடி ரூபாயா? நிதினின் பரிசை விட அப்படியே டபுள். ஹால் முழுக்க நிசப்தம் நிலவியது. காவ்யாவின் முகம் இடி விழுந்தது போல கோணலாக மாறியது. சரண் மற்றும் கார்த்திக்கின் கண்கள் அதிர்ச்சியில் வெளியே தள்ளின. யஷ்வந்த் மட்டும் அமைதியாக அதே மர்ம புன்னகையுடன் அங்கே நின்றிருந்தான். யஷ்வந்த் கிருஷ்ணாவின் பரிசு பாட்டியை கவருமா? காவ்யா தன் தோல்வியை ஏற்றுக்கொள்வாளா? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். மண்டபத்தின் ஏர் கண்டிஷன் குளிர்ச்சியையும் மீறி அங்கே ஒரு வெப்பம் பரவியது. அது ஆச்சரியத்தினாலும் பொறாமையினாலும் உண்டான வெப்பம். அட கடவுளே, இது அந்த மரகத நெக்லஸ். இதோட வேல்யூ 160 கோடி ரூபாய். அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் தன் கைகளில் இருந்த அந்த நெக்லஸை பார்த்து அதிர்ச்சியில் நடுங்கும் குரலில் அறிவித்தார். அந்த ஹால் முழுக்க ஒரு நொடி மரண அமைதி நிலவியது. அடுத்த நொடியே கடலின் பேரலை மோதியது போல ஆச்சரிய குரல்கள் அலையலையாய் எழுந்தன. அங்கிருந்த ஒவ்வொரு விஐபி விருந்தினரின் முகத்திலும் ஒரே கேள்விதான் இருந்தது. யார் இந்த இளைஞன்? இவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததற்கு காரணமே பல துறைகளை சேர்ந்த மதிப்புமிக்க பொருட்கள், குறிப்பாக ஆன்டிக் நகைகள், கற்கள் மற்றும் கலைப்பொருட்களை பற்றி மதிப்பிடுவதில் அவருக்கு இருந்த ஆழமான அறிவுதான். அந்த திறமைக்காகவே அவர் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் அவருடைய அத்தனை அனுபவத்தையும் தாண்டி அவருக்கு முன்னால் இருந்த அந்த நெக்லஸ் அவரை அப்படியே திகைக்க வைத்தது. அவர் அந்த நெக்லஸை கவனமாக தன் விரல்களால் ஏந்தி விளக்குகளின் வெளிச்சத்தில் அதை லேசாக திருப்பி பார்த்தார். அந்த மரகத கல்லின் ஆழமான பச்சை நிறம், அதனுள் தெரிந்த இயற்கையான வரிகள், அந்த பழங்கால வேலைப்பாடுகள். நோ மிஸ்டேக், இட்ஸ் ஆத்தென்டிக். இது அந்த புகழ்பெற்ற த இம்பீரியல் எமரால்ட் தான். அவர் மேலும் ஏதாவது சொல்வதற்குள் பவானி அம்மா தன் கையை நீட்டி அந்த நெக்லஸை அவரிடமிருந்து வாங்கினார். நிச்சயமாக அவர் அதை பற்றி முன்பே கேள்விப்பட்டிருந்தார். அது மிகுந்த பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு புராதன பொக்கிஷம். அவர் தன் இள வயதில் அதை பற்றி முதலில் கேள்விப்பட்டிருந்தார். அப்போது அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லை. அந்த நெக்லஸ் ஒரு பெரும் செல்வமாகவே கருதப்பட்டது. மிக முக்கியமாக அது யுனிக். உலகிலேயே இது ஒன்றுதான் இருந்தது. பவானி அம்மா அதை மிகவும் விரும்பினார். அரிதான ஆன்டிக் பொருட்களை பொறுத்தவரை வெறும் பணம் மட்டும் போதாது, அதை வாங்கும் தகுதியும் அந்த தொன்மையான பாரம்பரியமும் வேண்டும். அப்போது அந்த எலைட் தகுதி அவருக்கு இல்லை. ஆனால் இன்று தன் வாழ்நாளில் மிகவும் ஏங்கிய ஒரு பொக்கிஷம் தனக்கு பரிசாக கிடைத்ததை கண்ட பவானி அம்மாவின் நெஞ்சில் அடக்க முடியாத மகிழ்ச்சி பெருக்கு எழுந்தது. அடடா, இது உண்மையிலேயே அந்த மரகத நெக்லஸ் தான். இதை நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தேன் என்று பவானி அம்மா பரவசத்துடன் கூவினார். கையில் பிடித்த மிட்டாய் கிடைத்த ஒரு சின்ன குழந்தையைப் போல அந்த நெக்லஸையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கிருந்த பெரும்பாலான பார்வையாளர்களால் பவானி அம்மாவின் உணர்ச்சிகரமான மகிழ்ச்சியின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களின் கவனம் முழுவதும் யஷ்வந்த் கொடுத்த அந்த பரிசின் விலையில்தான் இருந்தது. அவர்களை பொறுத்தவரை பவானி அம்மாவின் இந்த அதீத ரியாக்ஷனுக்கு அந்த நெக்லஸின் மலைக்க வைக்கும் 160 கோடி ரூபாய் மதிப்பு மட்டுமே காரணம். 160 கோடி ரூபாயா? இஸ் ஹி சீரியஸ்? திஸ் இஸ் இன்சைன் என்று ஒரு பிசினஸ் மேக்னட் முணுமுணுத்தார். நிஜமாவே அந்த நெக்லஸ் மதிப்பு 160 கோடின்னு சொன்னாரா? ஐ கேன் பிலீவ் மை இயர்ஸ். என் காதையே என்னால் நம்ப முடியல என்று ஒரு பெண்மணி தன் கணவனிடம் கேட்டார். ஆமா,
நானும் என் காதால தெளிவா கேட்டேன். அந்த ஹோஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட். அவர் தப்பா சொல்ல வாய்ப்பே இல்ல. இவ ஏதோ பெரிய அண்டர் கவர் பில்லியனரா இருப்பான் போல. யார் இந்த கெஸ்ட்? பவானி அம்மாவுக்கே 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு கொடுக்கிற அளவுக்கு இவன் என்ன பெரிய ராயல் ஃபேமிலியா? இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. விருந்தினர்கள் யஷ்வந்த் கிருஷ்ணா யார் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டிருக்க, ஒரு சிலர் மட்டும் அந்த இடத்திலேயே சிலையாய் உறைந்து நின்றனர். மீரா, காவ்யா, நிதின், சரண், கார்த்திக், அஞ்சலி, யாமினி என யஷ்வந்தை பற்றி ஏதோ ஒரு வகையில் தெரிந்தவர்களின் கண்கள் அவன் மீது நினைத்தபோது ஒவ்வொருவரின் முகத்திலும் அதிர்ச்சி, அவமானம், சந்தேகம் என வெவ்வேறு உணர்ச்சிகள் தாண்டவமாடின. காவ்யாவின் முகம் அப்படியே வெளிறிப் போனது. அவமானமும் நம்ப முடியாமையும் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. எப்படி தன் பாட்டிக்கு 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசை கொடுக்கும் அளவுக்கு இவ்வளவு பெரிய ரிச் காய் மீரா எப்படி பிடித்தாள் என்று அவள் மனம் அலறியது. நிதினின் பரிசு யஷ்வந்தின் பரிசை விட பல மடங்கு கிளாஸியாக இருக்கும் என்று அவள் சவால் விட்டிருந்தாள். ஆனால் நிஜம் அவளுக்கு கொடூரமாக இருந்தது. மீராவின் காதலன் கொடுத்த பரிசு நிதினின் 80 கோடி ரூபாய் நெக்லஸை விட அப்படியே 2 மடங்கு மதிப்பு வாய்ந்தது. அதுதான் நிஜமான அவமானம். காவ்யாவின் தற்பெருமைக்கு விழுந்த ஒரு மரண அடி இது. மறுபுறம் சரணும் கார்த்திக்கும் முற்றிலும் வாயடைத்து போயினர். 160 கோடி ரூபாயா? How is this even possible? இவன் ஒரு ஏழைன்னு தானே நினைச்சோமே என்று சரண் பற்களை கடித்தான். பவானி அம்மாவுக்கு அவ்வளவு மதிப்புள்ள ஒரு அரிய நெக்லஸை யஷ்வந்த் எப்படி பரிசளிக்க முடிந்தது? மீரா அவனுக்கு பண உதவி செய்திருக்கலாம் என்று நினைத்தாலும் அந்த எண்ணமே அபத்தமாக இருந்தது. வெறும் ஒரு நாள் ஷோக்காக யாருக்கோ 160 கோடி ரூபாய் கடன் கொடுக்க மீராவால் சத்தியமாக முடியாது. அவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்யும் சக்தி அவளுக்கே கிடையாது. சர்னாலோ கார்த்திகாலோ இந்த மர்மத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவர்களின் ஈகோ பயங்கரமாக அடிவாங்கியிருந்தது. அதே நேரத்தில் மீரா, அஞ்சலி மற்றும் யாமினியும் அதே அளவு திகைப்பிலிருந்தனர். அவர்கள் யஷ்வந்தை அன்றுதான் முதல் முறையாக பார்ப்பது போல ஒரு விசித்திர பார்வையுடன் பார்த்தார்கள். அதே நேரத்தில் மீரா, அஞ்சலி மற்றும் யாமினியும் அதே அளவு திகைப்பிலிருந்தனர். அவர்கள் யஷ்வந்தை அன்றுதான் முதல் முறையாக பார்ப்பது போல ஒரு விசித்திர பார்வையுடன் பார்த்தார்கள். 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசை இவன் எப்படி தந்தான்? ஒரு நாள் காதலனாக நடிக்க மீராவிடம் 6 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின அதே பையன்தானே இவன் என்று அஞ்சலி மீராவின் காதில் கிசுகிசுத்தாள். மீராவுக்கோ தலையே சுற்றியது. அவனால் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை செலவழிக்க முடிந்தது? ஒருவேளை அவன் ஒரு நிஜமான பணக்காரனா? ஆனால் அவன் காலேஜில் அவ்வளவு ஏழையாக தெரிந்தானே. பவானி அம்மா மெல்ல தன் திகைப்பிலிருந்து மீண்டு தொகுப்பாளரிடம் திரும்பினார். இந்த அற்புதமான கிஃப்டை கொடுத்தவர் யார்னு திரும்ப ஒரு முறை சொல்லுங்கள். ஐ வாண்ட் டு ஹியர் தட் நேம் அகெயின் என்று கேட்டார். தொகுப்பாளர் சற்று தயங்கி பின்னர் திக்கி திணறி, அவர் பெயர் மிஸ்டர் யஷ்வந்த் கிருஷ்ணா. பட் எனக்கு இந்த பெயரை பத்தி இதற்கு முன் எந்த தகவலும் தெரியல. ஹி சீம்ஸ் லைக் எ மிஸ்டீரியஸ் கெஸ்ட் என்றார். திடீரென்று தன் கடமையை உணர்ந்தவர் போல கூட்டத்தை நோக்கி திரும்பி தன் குரலை உயர்த்தினார். மே ஐ ஆஸ்க், யார் அந்த மிஸ்டர் யஷ்வந்த் கிருஷ்ணா? ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். அது நான் தான் என்று ஒரு தெளிவான கம்பீரமான குரல் அந்த மண்டபத்தில் எதிரொலித்தது. மீராவோட பாய் ஃப்ரெண்ட். அந்த அறிவிப்பு உடனடியாக அங்கிருந்த அத்தனை பேரின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த மண்டபத்தில் இருந்த வண்ண விளக்குகள் மெல்ல அணைய ஒரே ஒரு ஸ்பாட்லைட் மட்டும் அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியது. அந்த ஒளி யஷ்வந்த் மீது விழ அவன் மீராவின் கையை மிக உறுதியாக பற்றி கொண்டு தங்கள் உறவை அந்த அறை முழுவதற்கும் வெளிப்படையாக அறிவித்தான். மீராவின் சுவாசம் ஒரு கணம் நின்றது. அத்தனை பேர் பார்வையின் அழுத்தத்திலும் அவளுக்கு யஷ்வந்தின் பிடி ஒருவிதமான பாதுகாப்பை தந்தது. அந்த நொடியில் அவன் ஒரு ரெண்டட் பாய் ஃப்ரெண்ட் என்பதை அவளது மனமே மறக்கத் தொடங்கியது. அவனது கண்கள் அத்தனை தீர்க்கமாக இருந்தன. மீராவோட பாய் ஃப்ரெண்டா? வாவ்! கூட்டத்தில் இருந்தவர்கள் மெதுவாக கைத்தட்ட தொடங்கினார்கள்.
தன் பேத்தியின் கையை பிடித்தபடி நிற்கும் அந்த அழகான கம்பீரமான இளைஞனை பார்த்த பவானி அம்மாவின் முகம் மகிழ்ச்சியில் அப்படியே ஜொலித்தது. அவர் மேடையிலிருந்து மெதுவாக இறங்கி அவர்களை நோக்கி நடந்தார். அவர் முகத்தில் இப்போது ஒரு குறும்புத்தனமான மகிழ்ச்சி தெரிந்தது. என்னடி இது? யூ கிட்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். ஒரு நிமிஷம் என் ஹார்ட் பீட்டே நின்னுடுச்சு என்று அவர் விளையாட்டாக கண்டித்தார். எனக்கு வயசாகி கிழவியான பிறகுதான் உங்க அழகான பாய் ஃப்ரெண்ட்களை எனக்கு அறிமுகப்படுத்துவீங்களா? ஃபர்ஸ்ட் காவ்யா, இப்போ நீ. வை சோ மச் சீக்ரசி மீரா? உன் பாட்டி மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? அவரது சிரிப்பு அந்த ஹால் முழுவதும் ஒரு இதமான சூழலை உருவாக்கியது. பவானி அம்மா அவர்களை நெருங்கி யஷ்வந்தை தழுவாத குறையாக அணைத்தபடி அன்பாக சிரித்தார். அந்த அரவணைப்பில் ஒரு உண்மையான நேசம் இருந்தது. என் கண்ணா, இவ்வளவு அற்புதமான கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி. You don't know how much this means to me. This necklace is one of my biggest dreams. இதை எப்படியாவது வாங்கணும்னு பல வருஷமா தேடி தோத்து போயிட்டேன். ஒரு நாள் இது என் கையில இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதுவும் உன்னோட தாராள மனசால இது சாத்தியமாகி இருக்கு. You really made my birthday unforgettable. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்று யஷ்வந்த் மிக நிதானமாக பதிலளித்தான். அவனது குரலில் எந்த தற்பெருமையும் இல்லை. என் கேர்ள் ஃப்ரெண்டோட பாட்டி நீங்க. உங்களுக்கு எப்பவுமே பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். நோ பிரைஸ் இஸ் டூ ஹை ஃபார் யுவர் ஹாப்பினஸ். அவன் பேசிக்கொண்டே காவ்யா மற்றும் நிதின் இருந்த திசையை நோக்கி ஒரு நக்கலான பார்வையுடன் கண்ணடித்தான். சில நிமிஷங்களுக்கு முன்பு நிதின் சொன்ன அதே வசனங்களை யஷ்வந்த் இப்போது வேண்டுமென்றே திருப்பிச் சொன்னான். ஏன்னா நீங்க பெஸ்ட்டுக்கு மட்டும்தான் தகுதியானவங்க என்று அவன் நிதினின் ஸ்லாங்கில் அழுத்திச் சொன்னபோது நிதினின் முகம் ஈயத்தை உருக்கி ஊற்றியது போல ஆனது. காவ்யாவின் முகம் அவமானத்தில் கருத்தது. அவளது சொந்த தர்க்கத்தின்படி, அவளது சொந்த தற்பெருமை வார்த்தைகளாலேயே அவள் இன்று தன் தங்கை மீராவிடம் படுதோல்வி அடைந்திருந்தாள். அவளது சவால் அவளுக்கே ஒரு பெரும் அசிங்கமாக முடிந்தது. Where did he get that necklace? என்று அவள் ஆத்திரம் தாங்காமல் தன் நகத்தை கடித்தாள். இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி யஷ்வந்த் என்று பவானி அம்மா மிகுந்த திருப்தியான புன்னகையுடன் தொடர்ந்தார். நாம ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். We should have a proper family dinner soon. உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட சொல்லி மீரா கிட்ட சொல்றேன். கண்டிப்பா வரணும், சரியா? யஷ்வந்த் புன்னகையுடன் தலையசைத்தான். கண்டிப்பா வரேம்மா. மீரா என்ன செய்வதென்று தெரியாமல் யஷ்வந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் 1000 கேள்விகள். யார் இவன்? வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு விலை போனவன் 160 கோடி ரூபாய் கிஃப்ட் கொடுக்கிறான். அவன் போட்டிருக்கும் ட்ரெஸ்ஸும் கேஸ்லின்னு சொல்றாங்க. இவன் நிஜமாவே ஒரு சாதாரண பையன்தானா? யஷ்வந்த் அவளது கரத்தை லேசாக அழுத்தினான். அந்த தொடுதல் அவளை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. பார்ட்டி இன்னும் முடியவில்லை. ஆனால் அன்றைய இரவின் நாயகன் யஷ்வந்தான் என்பது அங்கே இருந்த அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. சரணும் கார்த்திக்கும் தூரத்தில் நின்று வன்மத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களது திட்டம் தோல்வி அடைந்திருந்தாலும் அவர்கள் இன்னும் பின்வாங்க தயாராக இல்லை. அவர்கள் இருவரும் யஷ்வந்துக்கு எதிராக தீட்டப்போகும் அடுத்த திட்டம் என்ன? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். பார்ட்டி ஹாலின் ஏர் கண்டிஷன் குளிர்ச்சியையும் மீறி அங்கே ஒரு விவரிக்க முடியாத வெப்பம் பரவியது. அது ஆச்சரியத்தினாலும் அடுத்த நொடியே அங்கிருந்தவர்களுக்குள் புகுந்த ஒருவித பதட்டத்தினாலும் விளைந்த வெப்பம். யஷ்வந்த் பவானி அம்மாவிடம் மிகவும் கேஷுவலாகவும் இனிமையாகவும் பேசிக் கொண்டிருந்த அந்த பொன்னான தருணத்தில் மண்டபத்தின் பிரம்மாண்டமான தேக்கு மர கதவுகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி பலமாக திறக்கப்பட்டன. சீருடை அணிந்து ஆயுதம் ஏந்திய 3 பேர் அந்த ஆடம்பர மண்டபத்திற்குள் மிகவும் கோபமான மற்றும் அதிகாரமான பார்வையுடன் நுழைந்தனர். அவர்களின் கனமான பூட்ஸ் காலணிகள் அந்த பளிங்கு தரையில் டக் டக் என்று ஒருவித அச்சுறுத்தலுடன் ஒலித்தன. அந்த சத்தம் அங்கிருந்த மெல்லிய இசையையும் விருந்தினர்களின் கலகலப்பான உரையாடலையும் ஒரு நொடியில் கிழித்து எறிந்தது. அங்கே குழுமியிருந்த செல்வந்தர்கள், தொழில் அதிபர்கள் என அனைவரும் ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்திவிட்டு வாசலையே பார்த்தனர். முன்னால் ஒரு தொப்பை வயிறு அதிகாரி கடுகடுப்பான முகத்துடன் வர, அவருக்கு பின்னால் ஜிம்முக்கு போய் ஏற்றிய கட்டுமஸ்தான உடம்புடன் 2 காவலர்கள் ஆஜானுபாகுவாக வந்தனர். அந்த அதிகாரியின் கண்களில் ஒருவிதமான வன்மமும் எதையோ சாதித்து விட்டோம் என்கிற கர்வமும் தெரிந்தது. அவர் அணிந்திருந்த யூனிஃபார்மில் இருந்த அலெக்ஸ் என்ற பெயர் பலகை மின் ஒளியில் மின்னியது. யார் இங்கே யஷ்வந்த் கிருஷ்ணா? Who is யஷ்வந்த் கிருஷ்ணா here?
என்ற அந்த நடுத்தர வயது அதிகாரி அலெக்ஸ் மண்டபத்தின் மேற்கூரை அதிரும் அளவுக்கு கடுமையான குரலில் கேட்டார். யஷ்வந்த் நிதானமாக திரும்பினான். அவன் முகத்தில் பயம் இல்லை. ஆனால் போலீசிற்கு தன்னிடம் இந்த நேரத்தில் என்ன வேலை இருக்க முடியும் என்ற ஒரு நியாயமான குழப்பம் மட்டும் அவன் கண்களில் மின்னியது. அவன் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை ஒரு மேஜை மீது வைத்துவிட்டு, நான் தான் யஷ்வந்த், என்ன விஷயம் என்று லேசாக புருவங்களை சுருக்கி கேட்டான். திருட்டு கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்றோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஃபார் a serious theft கேஸ் என்று அந்த அதிகாரி அலெக்ஸ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு இயந்திரத்தை போல கூறினார். திருட்டா? Are you kidding me? எப்போ, எங்கே, எதை திருடினேன் என்று சொல்ல முடியுமா? எதை அடிப்படையாக வைத்து இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்க என்று யஷ்வந்த் திகைப்புடன் கேட்டான். இத்தனை முக்கியஸ்தர்கள் கூடியிருக்கும் இடத்தில் அவன் மீது சுமத்தப்பட்டது அவனை நிலைகுலைய வைத்தது. அவனுடைய அந்த அதிர்ச்சி மண்டபம் முழுவதும் ஒரு மின்சார அதிர்வை போல பரவியது. சில கணங்களுக்கு பிறகு விருந்தினர்களிடையே ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. சற்று முன்புதான் 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸை பாட்டிக்கு பரிசளித்த ஒருவனை அடுத்த 10வது நிமிஷத்தில் எப்படி திருடன் என்று குற்றம் சாட்ட முடியும்? இது என்ன விதமான ட்விஸ்ட்? ஒருவேளை அந்த நெக்லஸே திருடப்பட்டதுதானா? யஷ்வந்தின் தாராளமான செலவை கண்டு மீரா இன்னும் அந்த மலைப்பிலிருந்து மீளாத நிலையில் இப்போது இது அவளுக்கு ஒரு டெட்லி ப்ளோவாக இருந்தது. என்ன நடக்குது இங்க? எவ்ரிதிங் வாஸ் கோயிங் சோ பர்ஃபெக்ட். ஒரு சின்ன உதவிக்காகத்தானே இவன் அழைச்சேன். இது எங்கே போய் முடியுது என்று அவளது மனம் பதட்டத்தில் அலைபாய்ந்தது. திடீரென்று கூட்டத்திலிருந்து ஒரு துணிச்சலான குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர் அலெக்ஸ், இதுல ஏதோ பெரிய மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்கிறவர் ஒரு திருடனா இருக்க சான்ஸே இல்ல. யூ கைஸ் மஸ்ட் ஹவ் காட் த ராங் பர்சன். கொஞ்சம் நிதானமா விசாரிங்க. இது ஒரு விஐபி பார்ட்டி. ஓ அப்படியா? அப்ப ஏன் வேலையை எனக்கு எப்படி செய்யணும்னு நீ சொல்லி தரியா? டு ஐ லுக் லைக் எ ட்ரைனி டு யூ என்று அதிகாரி அலெக்ஸ் பேச துணிந்த அந்த நபரை ஒரு கொடூரமான பார்வையுடன் பார்த்தார். யஷ்வந்திற்கு ஆதரவாக பேச முயன்ற அந்த மனிதன் அலெக்ஸின் குரலை கேட்டதும் அப்படியே அமைதியாகிவிட்டான். அதிகாரி அலெக்ஸ் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி மட்டுமல்ல, குற்றவாளிகளை தன் இஷ்டப்படி கையாண்டு தண்டிப்பதில் கைதேர்ந்தவர் என்று அவருக்கு ஒரு கெட்ட பெயர் இருந்தது. அவரை எதிர்த்து பேசினால் அப்ஸ்ட்ரக்டிங் அ பப்ளிக் சர்வன்ட் என்று சொல்லி உள்ளே தள்ளி விடுவார் என்று அங்கே இருந்தவர்களுக்கு தெரியும். அலெக்ஸின் அந்த மிரட்டலான பதிலுக்கு பிறகு மண்டபத்தில் இருந்த மற்ற அனைவரும் பின் ட்ராப் சைலன்ஸ் மோடுக்கு சென்றனர். அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் தேவையில்லாமல் மோதுவது தங்கள் கௌரவத்திற்கும் தொழிலுக்கும் ஆபத்து என்பதை அந்த பணக்காரர்கள் நன்கு அறிந்திருந்தனர். சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஒரு கிரிமினல் கிடையாது என்று யஷ்வந்த் தன்னை தற்காத்து கொள்ளும் விதமாக உறுதியாக கூறினான். அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் கவனிச்சுக்கலாம். அங்க வந்து உன் கதையை சொல்லு. உன்ன மாதிரி ஆளுங்களை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அலெக்ஸ் மறுபேச்சுக்கு இடமில்லாமல் கூறினார். அவர் தன் அருகில் இருந்த 2 காவலர்களை பார்த்து, ஹேண்ட் கஃப் ஹிம், கையில விலங்கு மாட்டுங்க என்று அதிகாரத்துடன் கட்டளையிட்டார். அவர்கள் யஷ்வந்தை நோக்கி முன்னே நகர பவானி அம்மா அவர்களுக்கு இடையில் ஒரு பாறை போல வந்து நின்றார். சீஃப் அலெக்ஸ், நீங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தோணுது என்று அவர் அமைதியாகவும் ஆனால் மிகவும் கம்பீரமாகவும் கூறினார். யஷ்வந்த் என்னோட கெஸ்ட், என் பேத்தியோட பாய் ஃப்ரெண்ட். அவர் ஒரு கிரிமினலாய் இருக்க வாய்ப்பே இல்லை. திஸ் இஸ் மை பர்த்டே பார்ட்டி அண்ட் ஐ won't allow this nuisance here. என் வீட்டின் கௌரவத்தை சீண்டாதீங்க. தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் அதுவும் தன் பேத்தி கூட்டிக் கொண்டு வந்த ஒருவரை போலீஸ் இப்படி அவமானப்படுத்துவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நிலைமை மேலும் மோசமடைவதற்குள் ஒரு நயவஞ்ச இறுக்கத்தை கிழித்தது. ஆபீசர், எங்க கிட்ட இதுக்கு ஸ்ட்ராங் ஆதாரம் இருக்கு. We have all the proof you need என்று சரண் தன் தம்பி கார்த்திக்குடன் ஒரு வின்னிங் ஸ்மைலுடன் முன்னால் வந்தான். உங்களை இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் சரண். இந்த கிரிமினலை பத்தி எங்களுக்கு சரியான நேரத்துல தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அதிகாரி அலெக்ஸ் சரணை பார்த்து மரியாதையுடன் தலையசைத்தார். டோன்ட் மென்ஷன் இட் ஆபீசர். தப்பு நடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இவ்வளவு பெரிய குடும்பத்தை ஒரு மோசடி பேர் வழி ஏமாத்துறத நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இட்ஸ் மை டியூட்டி டு எக்ஸ்போஸ் திஸ் ஃப்ராட் என்று சரண் மிக வினயமாக பதிலளித்தான்.
உடனடியாக அங்கிருந்தவர்களுக்கு புரிந்துவிட்டது இந்த ஒட்டுமொத்த நாடகத்திற்கும் ஸ்கிரிப்ட் எழுதியது சரண் தான் என்று. மீராவின் கண்கள் கோபத்தில் சுருங்கின. சரண், இதெல்லாம் என்ன அர்த்தம்? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? ஒரு பார்ட்டியை இப்படி ஸ்பாயில் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? எதுக்காக யஷ்வந்தை டார்கெட் பண்ற? சரண் ஒரு நயவஞ்சகமான புன்னகையுடன் மீராவை ஏறிட்டான். நல்ல கேள்வி மீரா. சிம்பிள். இங்க நிக்கிறானே உன் பாய் ஃப்ரெண்ட் யஷ்வந்த் கிருஷ்ணா, இவன் பூமகளூர்ல இருந்து வந்த ஒரு சாதாரண ஏழை பையன். நோ பேக்ரவுண்ட், நோ ஸ்டேட்டஸ். இது உனக்கே தெரியும் மீரா, இல்லையா? இவனுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸும் 160 கோடி ரூபாய் கிஃப்டும் எங்க இருந்து வந்தது? கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். 160 கோடி ரூபாய் பரிசு கொடுத்தவன் ஒரு சாதாரண ஏழை பையனா? திஸ் இஸ் கெட்டிங் கிரேசி. ஒருவேளை அவ எதையாவது பெரிய லெவல திருடி இருப்பானோ என்று விருந்தினர்கள் முணுமுணுத்தண்டனர். பவானி அம்மாவின் முகம் இருண்டது. அவர் சரணை பார்த்து கோபமாக, சரண், என் பாட்டுல இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணி நீ என்ன சாதிக்க போற? உண்மையை சொல்லு என்று கேட்டார். இல்ல பவானி அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன் என்று சரண் மிகவும் அமைதியாக பேசினான். உண்மை என்னன்னா, இந்த யஷ்வந்த் ஒரு ரெண்டட் பாய் ஃப்ரெண்ட். இந்த பார்ட்டிக்கு தன்னை காதலிக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக மீரா வாடகைக்கு எடுத்த ஒரு சாதாரண ஆள். இவன் ஒரு ஆக்டர், அவ்வளவுதான். காசுக்காக எதை வேணும்னாலும் செய்பவன். அவன் மேலும் தொடர்ந்தான். இப்போ நம்ம சீஃப் அலெக்ஸுக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு சாதாரண ரெண்டட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் வந்தது? மீரா அவனுக்கு கொடுத்தது வெறும் 6 லட்சம் ரூபாய் தான். அந்த பணத்தை வச்சு இவன் இதையெல்லாம் வாங்கினானா, இல்ல இது வேற எங்கேயாவது திருடின பொருளா? விசாரணைக்காக இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். சட்டப்படி இதுதான் சரி. சரண் வேண்டுமென்றே மீராவின் ரகசியத்தை அந்த பெரும் கூட்டத்திற்கு முன்னால் அம்பலப்படுத்தினான். அவனுடைய வார்த்தைகள் இடி முழக்கம் போல அந்த மண்டபத்தை அதிர வைத்தன. பவானி அம்மா அவநம்பிக்கையிலும் எரிச்சலிலும் பாதி சிரித்தார். இது ஏதோ பேட் ஜோக்குன்னு நினைக்கிற ஒரு ரெண்டட் பாய் ஃப்ரெண்டா? மீரா, இவ சொல்றது உண்மையா இருக்காதில்ல? சொல்லு மீரா, இது பொய்ன்னு சொல்லு. என் நம்பிக்கையை உடைக்காத. மீராவின் பார்வை தடுமாறியது. அவளது கண்களில் தெரிந்த அந்த கில்ட்டி உணர்வை பவானி அம்மா உடனடியாக கவனித்து விட்டார். மீரா பொய் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் உண்மையை சொல்லவும் பயந்தாள். அவள் யஷ்வந்திற்கு கொடுத்தது வெறும் 6 லட்சம் ரூபாய் மட்டுமே. ஆனால் அவனோ 160 கோடி ரூபாய் பரிசளித்திருக்கிறான். அவனுக்கு இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது என்பது அவளுக்கே ஒரு பெரிய புரியாத புதிராக இருந்தது. மீரா, பதில் சொல்லு. இஸ் ஹி ரியலி a rented boyfriend? இவ யாருன்னே தெரியாம தான் நீ இங்க கூட்டிட்டு வந்தியா? பவானி அம்மாவின் குரல் இப்போது லேசாக நடுங்கியது. பாட்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இட்ஸ் நாட் வாட் இட் லுக்ஸ் லைக். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சூழல் அப்படி அமைஞ்சிடுச்சு. மீரா நிலைமையை சமாளிக்க முயன்றாள். சரி, இன்று பவானி அம்மா தன் கைகளை கட்டிக்கொண்டு கண்டிப்பான முகத்துடன், சொல்லு, நான் கேட்கிறேன், வாட்ஸ் த ட்ரூத் என்றார். மீரா மௌனமாக நின்றாள். அவளது மௌனம் சரண் சொன்னது உண்மைதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியது. காவ்யாவுக்கு இதுதான் சாக்கு என்று உள்ளே குதித்தாள். ஆமா மீரா, இது உண்மையா? ஒரு கிரிமினல் தான் உனக்கு ரெண்டட் பாய் ஃப்ரெண்டா வாடகைக்கு எடுக்க தோணுச்சா? யோர் டேஸ்ட் இஸ் சோ சீப் அண்ட் டேஞ்சரஸ். பாட்டியோட பிறந்த நாள்ல இப்படி ஒரு கேவலத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது என்று அவள் மீராவை தரம் தாழ்த்தி பேசினாள். ஆனால் அதிகாரி அலெக்ஸ் இந்த குடும்ப சண்டையை சற்றும் கண்டுகொள்ளவில்லை. அவர் தன் ஆட்களை பார்த்து, அவனை இழுத்துட்டு போங்க, எனஃப் ஆஃப் திஸ் டிராமா. சட்டப்படி இவனை விசாரணை செய்ய வேண்டியது என் கடமை. விளங்கு மாட்டுங்கள் என்று கத்தினார். யஷ்வந்த் அந்த போலீஸ்காரர்களால் பலவந்தமாக இழுத்துச் செல்லப்படவிருந்த அந்த இக்கட்டான நொடியில் சரணும் கார்த்திக்கும் தங்கள் வெற்றி புன்னகையுடன் கை கொடுத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு கம்பீரமான குரல் அந்த மண்டபத்தின் பின்னால் இருந்து இடி முழக்கமாய் கேட்டது. அந்த குரல் அங்கிருந்த அனைவரையும் அப்படியே உறைய வைத்தது. நிறுத்துங்க, ஸ்டாப் ரைட் நவ். அந்த குரலுக்கு உரிமையானவர் யார்? யஷ்வந்த் காப்பாற்றப்படுவானா? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஒரு கூர்மையான அதிகாரமான பெண் குரல் அந்த மண்டபம் முழுவதும் எதிரொலிக்க அந்த இடமே ஒரு நொடி ஸ்தம்பித்தது. யஷ்வந்த் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனை சூழ்ந்திருந்த போலீஸ் அதிகாரிகள் தாங்கள் செய்யவிருந்த கைதை தடுத்த அந்த பெண் யார் என்று பார்க்க தங்கள் கவனத்தை திருப்பினார்கள்.
அந்த குறுக்கீட்டால் எரிச்சல் அடைந்த அதிகாரி அலெக்ஸ் உள்ளே நுழைந்தவளை பார்த்து கோபத்துடன் புருவங்களை சுருக்கினார். அங்கே நின்றிருந்தது கரீனா. அவளது தோற்றத்திலும் நடையிலும் ஒரு தனி ராஜகுமாரிக்கே உரிய கம்பீரம் இருந்தது. அவள் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களும் அவளது உறுதியான பார்வையும் அவள் சாதாரணமானவள் அல்ல என்பதை உரக்கச் சொன்னது. அவரை விடுங்க, எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்றீங்க? வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த சார்ஜ் அகெயின்ஸ்ட் ஹிம் என்று கேட்ட கரீனாவின் குரல் மண்டபம் முழுவதும் மிக தெளிவாக ஒலித்தது. அவள் தயக்கமே இன்றி யஷ்வந்துக்கு ஆதரவாக அவன் அருகிலேயே வந்து நின்றாள். நான் ஏற்கனவே என் காரணங்களை சொல்லிட்டேன் மேடம் என்று அலெக்ஸ் சற்று நிதானமாக ஆனால் கடுகளுப்புடன் பதிலளித்தார். இவன் ஒரு சாதாரண ஏழை ரெண்டட் பாய் ஃப்ரெண்ட். பூமகளூர்ல இருந்து வந்த இவன் திடீர்னு தன் தகுதிக்கு மீறி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்யறா. இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு நாங்க விசாரிக்கணும். ஹி இஸ் a prime suspect now. அவன் நிரபராதியா இல்ல குற்றவாளியான்னு ஸ்டேஷன்ல வச்சு முறைப்படி விசாரணை பண்ணுனா எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு ட்ரெஸ்ஸுக்காக 100 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒருத்தரை வெறும் சந்தேகத்தின் பேர்ல திருடன்னு நீங்க சொல்றத நான் நம்பணும்னு நினைக்கிறீங்களா? Do you think I'm a fool? என்று கரீனா நம்ப முடியாமல் ஏளனமாக சிரித்தபடி கேட்டாள். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு சரியான லீகல் ப்ரொசீஜர் இருக்கணும். இவர் திருடுனதுக்கு உங்ககிட்ட ஏதாவது நேரடி ஆதாரம் இருக்கா? அதை விசாரணை தான் முடிவு செய்யும் என்று அலெக்ஸ் உறுதியான குரலில் கூறினார். இப்ப தயவு செஞ்சு வழிவிடுங்க மேடம். டோன்ட் obstruct a public servant from doing his duty. சட்டத்தை கையில் எடுக்காதீங்க. கரீனாவின் கண்கள் கோபத்தில் சுருங்கின. அவளது குரல் இப்போது பனிக்கட்டியாய் உறைய வைக்கும் அளவுக்கு குளிர்ந்திருந்தது. எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம இன்னும் அவனை அரசு செய்யத்தான் போகிறீர்களா? Do you even have any idea who you are talking to? அவளுக்கு அவளுடைய சக்தி நன்றாகவே தெரிந்திருந்தது. கரீனா சாதாரணமானவள் அல்ல. பணக்கார, செல்வாக்கு மிக்க மற்றும் புகழ்பெற்ற ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் வாரிசு அவள். ஒரு நொடியில் விலை மதிப்பற்ற பொருட்களை வாங்கக்கூடிய செல்வாக்கு அவளுக்கு இருந்தது. அவளுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அவளுடைய செல்வாக்கை குறைத்து மதிப்பிடும் எவரும் விரைவில் அதற்காக வருத்தப்படுவார்கள் என்பது அவளுக்கே தெரியும். அந்த அறையில் இருந்த பதற்றம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. விருந்தினர்களின் பார்வை கரீனா மற்றும் அலெக்ஸிற்கு இடையிலான மோதலில் நிலைத்தது. ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரம், மறுபக்கம் பெரும் பணக்காரி. ஆனால் அலெக்ஸ் அசையாமல் இருந்தார். முடியாது, மன்னிக்கவும் மிஸ் கரீனா, ஆனா நான் என் வேலையை செஞ்சுதான் ஆகணும். கரீனா தனக்கு லஞ்சம் கொடுக்க முயல்கிறாளோ அல்லது மிரட்டுகிறாளோ என்பது அவருக்கு புரிந்தது. ஆனால் அவர் அதை ஏற்க தயாராக இல்லை. அவர் லஞ்சம் வாங்காதவர் என்பதால் அல்ல, வாங்குவார். ஆனால் கரீனாவிடமிருந்து வாங்குவதில் எந்த பயனும் இல்லை என்று கணக்கு போட்டார். அவள் இந்த நகரத்தைச் சேர்ந்தவள் அல்ல. அவளுடைய லஞ்சத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் லோகேஷ் குடும்பத்தின் நலன்களுக்கு எதிராக போவது போலாகும். கரீனா தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொண்டு தன் ஊருக்கு திரும்பி விடுவாள். ஆனால் லோகேஷ் குடும்பத்திற்கு எதிராக திரும்பியதற்காக அவர்களின் முழு கோபத்தையும் எதிர்கொள்ள அலெக்ஸ் மட்டுமே தனியாக விடப்படுவார். தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே மேல் என்று அலெக்ஸ் மனதிற்குள் கவலையுடன் நினைத்து கொண்டார். லோகேஷ் குடும்பத்தின் செல்வாக்கு அவருக்கு தேவைப்பட்டது. கவலைப்படாதீங்க மிஸ் கரீனா என்று சரண் அமைதியான நம்பிக்கையான புன்னகையுடன் குறுக்கிட்டான். நம்ம போலீஸ் சீஃப் அலெக்ஸ் இந்த சூழ்நிலையை சரியா கையாளுவார்னு நான் நம்புறேன். சட்டத்தின் கடமையை செய்ய விடுங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அந்த லூசர் உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணலன்னா அவன் சீக்கிரமே வெளியே வந்துருவான். அது வரைக்கும் ஒரு சின்ன கவனிப்பு இருக்கட்டுமே என்று கார்த்திக் நக்கலாக சொன்னான். யஷ்வந்த் அமைதியாக இருந்தான். அவன் அந்த 2 சகோதரர்களையும் தன் புருவங்களை சுருக்கி பார்த்தான். அவனது கண்கள் குளிராகவும் படிக்க முடியாதவையாகவும் இருந்தன. அவனது மௌனம் அந்த இடத்தையே அச்சம் கொள்ள வைத்தது. அவனை கூட்டிட்டு போங்க, டேக் ஹிம் அவே என்று அலெக்ஸ் மீண்டும் கட்டளையிட்டார். அந்த 2 அதிகாரிகளும் யஷ்வந்தை பிடிக்க மீண்டும் முன்னேறினார்கள். ஆனால் 2வது முறையாக அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். அங்கே நில்லுங்க, டோன்ட் மூவ் an inch. இந்த முறை அது ஒரு ஆணின் குரல். அந்த குரலில் இருந்த அதிகாரம் அந்த மண்டபத்தையே நிலைக்குலைய செய்தது. அந்த குரலை கேட்டதும் அலெக்ஸின் நெஞ்சு ஒரு கணம் இறுக்கியது. அது அவருக்கு மிகவும் பரிச்சயமான குரல். ஆனால் எங்கிருந்து என்றுதான் அவரால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் யார் பேசியது என்று பார்க்க அலெக்ஸ் திரும்பிய அந்த நொடியில் அவரது அமைதியான தோற்றம் முற்றிலும் சிதறியது.
அவரது உடல் உடனடியாக விரைத்து ஒருவித பதட்டம் அவர் முகத்தில் பரவியது. ஆதித்யா சார் என்று அவர் திக்கி திணறி கூவினார். மண்டபத்தில் இருந்தவர்களிடையே ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. ஹே பாருங்க, அது ஆதித்யா. ஆதித்யா, அவர் உண்மையிலேயே பவானி அம்மாவோட பாட்டிக்கு வந்திருக்காரு. ஐ கான்ட் பிலீவ் மை ஐஸ். ஆதித்யா அந்த இடத்திற்கே உரிமையாளர் போல உள்ளே நுழைந்தான். அவனுடைய இருப்பு அவ்வளவு கம்பீரமாகவும் அச்சுறுத்தும் விதமாகவும் இருந்தது. ஒரு பெரிய மெய்காப்பாளர் படை அவனை சூழ்ந்திருந்தது. அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவன் பேசுவதற்கு முன்பே அவனுடைய புகழ் அவனுக்கு முன்னால் சென்று அனைவரையும் மௌனமாக்கியது. பவானி அம்மாவின் முகம் திடீரென மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. ஆதித்யா, வெல்கம். ஐ எம் சோ ஹானர்ட். அவரை அன்புடன் வரவேற்றாலும் ஆதித்யா அவரை முற்றிலுமாக புறக்கணித்தார். அவரது பார்வை அலெக்ஸின் மீது கோபமாக பதிந்திருந்தது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கோயிங் ஆன் ஹியர் என்று ஆதித்யா கேட்டான். அவனது குரலில் இருந்த கோபம் அறையை உறைய வைத்தது. அலெக்ஸ் தடுமாறினார். தனது அதிகாரத்தின் சாயலை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள முயன்றார். சார், நாங்க ஒரு குற்றவாளியை கூட்டிட்டு போறோம், விசாரணைக்காகத்தான். அவனது முந்தைய ஆணவம் மறைந்து பதட்டமும் அமைதியின்மையும் அந்த இடத்தை பிடித்து கொண்டது. அவர் ஒரு குற்றவாளின்னு நீ நினைக்க என்ன காரணம்? வாட் எவிடன்ஸ் டு யூ ஹேவ் என்று ஆதித்யா கடுமையாக கேட்டான். அவனது கூர்மையான கண்கள் அலெக்ஸின் முகத்தை ஒரு எக்ஸ்ரே எடுப்பது போல துளைத்தன. மிஸ்டர் ஷரண் மற்றும் கார்த்திக், லோகேஷ் கொடுத்த தகவலின் பேர்ல விசாரணை தேவைப்படுது சார். அதனால அலெக்ஸ் கஷ்டப்பட்டு எச்சிலை விழுங்கினார். நான் அவனை அரெஸ்ட் பண்ண முடிவு செஞ்சேன். இது ஒரு பிரிகாஷனரி ஆக்ஷன் தான். ஆதித்யாவின் முகம் மேலும் இருண்டது. அவனது கண்கள் சிவந்தன. இந்த அரெஸ்டுக்கான உண்மையான காரணம் என்ன? அதை மட்டும் சொல்லு. அவன் ஒரு ரெண்டட் பாய் ஃப்ரெண்ட் சார். தன் வருமானத்துக்கு மீறி ரொம்ப ஆடம்பரமா செலவு செய்யறான். இவ்வளவு பணம் இவனுக்கு எப்படி வந்ததுன்னு சந்தேகம் இருக்கு. அவன் எந்த சட்டவிரோத நடவடிக்கையிலும் ஈடுபடலேன்னு நாங்க உறுதிப்படுத்திக்க விரும்பினோம் என்று அலெக்ஸ் விளக்கினார். அவரது குரல் இப்போது மிகவும் இறுக்கமாகவும் தற்காப்பாகவும் இருந்தது. அவர் முடிப்பதற்கு முன்பே அவரது முதுகெலும்பில் ஒரு மரண குளிர் ஓடியது. ஆதித்யா அதிருப்தியில் இருக்கிறான் என்பது அவருக்கு உள்ளுக்குள் முன்பே தெரிந்திருந்தது. எதிர்பார்த்தது போலவே ஆதித்யாவின் முகம் கடுமையாக மாறியது. அவனது குளிர்ந்த பார்வை ஒரு வேட்டையாடும் மிருகம் தனது இரையை அளவிடுவது போல அலெக்ஸின் மீது நிலைத்தது. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரணத்துக்காக எல்லா முட்டாள்களா சேர்ந்து என் ஃப்ரெண்டை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரியா? ஃபார் த சில்லி ரீசன் யூ ஆர் ஹியூமிலியேட்டிங் மை ஃப்ரெண்ட் இன் பப்ளிக் என்று ஆதித்யா கேட்டான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் மிகப்பெரிய அதிகாரத்துடன் ஒலித்தது. உங்க நண்பனா? அதை கேட்ட நொடியில் அலெக்ஸின் முகம் அப்படியே வெளிரி போனது. அவனது கை கால்கள் லேசாக நடுங்க தொடங்கின. கூட்டத்தினரிடையே ஒரு மாபெரும் அதிர்ச்சி அலை பரவியது. சரண், கார்த்திக், மீரா, அஞ்சலி, யாமினி மற்றும் மீராவின் மற்ற நண்பர்கள் அனைவரும் அப்படியே சிலையாய் உறைந்து போனார்கள். ஆதித்யா யஷ்வந்தோட ஃப்ரெண்டா? அது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண பூமகளூர் பையனுக்கும் இந்தியாவின் டாப் பிசினஸ் மேக்னெட்டுக்கும் நட்பு இருப்பதா? அவர்கள் மூளையால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அலெக்ஸ் உடனடியாக சுதாரித்துக் கொள்ள முயன்றார். தனது பயத்தை எப்படியாவது மறைக்க முயற்சி செய்து லேசாக குனிந்து, ஆதித்யா சார், என்ன மன்னிச்சிருங்க. அவர் உங்க நண்பர்னு எனக்கு தெரியாது. somebody gave me a wrong report. நான் இதற்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஆதித்யா அதை அவ்வளவு எளிதாக விடுவதாக இல்லை. நான் இதை நம்ப தயாராகவே இல்லை. என் ஃப்ரெண்டை இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தின பிறகு நான் இதை அப்படியே விட்டுடுவேன்னு நினைக்கிறியா? நோ சான்ஸ். இந்த தவறான ரிப்போர்ட்டுக்கு காரணமான அந்த 2 பேரையும் இப்பவே அரெஸ்ட் பண்ணு. அரெஸ்ட் தோஸ் டூ ரைட் நவ் ஃபார் ஃபைலிங் எ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். அந்த அறிவிப்பில் சரண் மற்றும் கார்த்திக்கின் முகங்கள் அப்படியே இறுகின. அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஆனால் அலெக்ஸ் பதிலளிப்பதை கேட்டபோது அவர்களின் அதிர்ச்சி மேலும் ஆழமானது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அலெக்ஸ் எதை வேண்டுமானாலும் செய்வான் என்பதை அவர்கள் அப்போதுதான் உணர்ந்தார்கள். ஏட்டு, அந்த 2 பேருக்கும் உடனே விளங்க மாட்டுங்க. ஹேண்ட் கஃப் தம் ரைட் நவ் என்று அலெக்ஸ் தனது அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி சரண் மற்றும் கார்த்திக்கை நோக்கி நகர்ந்தனர். அலெக்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர் யூ கிரேசி? உங்களுக்கு என்ன ஆச்சு என்று சரண் கூர்மையான எரிச்சல் குரலில் கேட்டான்.
அவனால் இதை நம்பவே முடியவில்லை. வாய மூடு, இன்னொரு வார்த்தை பேசாத, ஷட் அப் அண்ட் ஃபாலோ த ஆர்டர்ஸ் என்று அலெக்ஸ் அவனை உடனடியாக தடுத்தார். அடே, என் தம்பியை பார்த்து அப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? டு யூ நோ ஹூ வி ஆர் என்று கார்த்திக் பதிலுக்கு கத்தினான். 2 பேரும் வாய மூடுங்கடா, இல்லனா நிஜமாவே வருத்தப்படுவீங்க. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் என்று அலெக்ஸ் கத்தினார். ஆவேசமாக முன்னேறி கார்த்திக்கின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறையை விட்டார். மண்டபமே அந்த சத்தத்தில் அதிர்ந்தது. உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சரண் கர்ஜித்தான். தன் தம்பி தள்ளாடுவதை பார்த்து அவன் கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆதித்யா சாரின் அந்தஸ்து தங்களை விட மிகவும் உயர்ந்தது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அலெக்ஸ் தங்களை காட்டிக் கொடுப்பான் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அந்த துணிச்சல் அவர்களின் கோபத்தை மேலும் தூண்டியது. இதற்கிடையில் அலெக்ஸிற்கு உள்ளுக்குள் பயத்தில் வியர்வையில் குளித்துக் கொண்டிருந்தது. ஆதித்யாவை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்றும் தன் வேலையை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவரது பிழைப்புவாத மனம் வேகமாக சுழன்றது. மண்டபத்தில் இருந்த அனைவரும் வாயடைத்து போய் நின்றார்கள். அங்கே ஒரு பெரிய போரே நடப்பது போல தெரிந்தது. சரண் மற்றும் கார்த்திக் கைது செய்யப்படுவார்களா? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த லோகேஷ் குடும்பத்து பசங்க 2 பேரையும் இப்பவே இங்க இருந்து தூக்கிட்டு போங்க. இதுக்கப்புறம் இவங்க யாரும் என் கண்ணிலேயே படக்கூடாது. மூவ் தெம் அவுட் இம்மீடியட்லி என்று அதிகாரி அலெக்ஸ் இது ஏதோ தன் வாழ்நாள் பழிவாங்கல் என்பது போல கோபத்துடன் கத்தினார். அலெக்ஸின் இந்த தலைகீழ் மாற்றத்தை எதிர்பார்க்காத சரண் ஆத்திரத்தில் துடித்தான். எப்படி எங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அலெக்ஸ்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேலேயே கை வைப்ப? டு யூ ஈவன் நோ த கான்சிக்வன்சஸ் என்று சரண் கத்தினான். அவனை 2 அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக பிடித்து கைகளை முறுக்கி இழுத்துச் சென்றனர். ஆனால் அலெக்ஸோ அவர்களை தனக்கு முன்பின் தெரியாத அந்நியர்களைப் போல துச்சமாக நடத்தினார். அவருக்கு தெரியும், இப்போது யஷ்வந்தை கைது செய்தால் தன் கெரியரே அத்தோடு முடிந்துவிடும் என்று. ஆதித்யா போன்ற ஒரு மிகப்பெரிய அதிகார மையத்தை பகைத்துக் கொள்வதை விட இந்த லோகேஷ் குடும்பத்தை பகைத்துக் கொள்வது எவ்வளவோ பரவாயில்லை என்று அவருக்கு பட்டது. ஆதித்யா ஃபேமிலி முன்னாடி இந்த லோகேஷ் ஃபேமிலி எல்லாம் ஜஸ்ட் டஸ்ட் என்று அவர் மனதிற்குள் கணக்கு போட்டார். சரண் மற்றும் கார்த்திக்கின் தந்தை பூமகளூரில் ஒரு பெரிய ஹோட்டலை நிர்வகித்து வந்தாலும் அவரும் ஆதித்யா குடும்பத்திற்கு முன்னால் தலைவணங்கித்தான் ஆக வேண்டும் என்பது அலெக்ஸிற்கு அப்பட்டமாக தெரிந்த உண்மை. அதனால்தான் அலெக்ஸ் சரணையும் கார்த்தியையும் ஒரு சாதாரண ரவுடிகளைப் போல கையாண்டார். இவனுங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? தேவையில்லாத இடத்துல கை வச்சு என் வேலையும் சேர்த்து காலி பண்ண பாக்குறானுங்க என்று நினைத்தவர் பதட்டத்தில் தன் நெற்றியை தேய்த்து கொண்டார். சரணும் கார்த்தியும் பார்ட்டியிலிருந்து கழுத்தை பிடித்து வெளியேற்றப்படுவதை பார்த்தபோதுதான் அவருக்குள் ஒரு சிறிய நிம்மதி பெருமூச்சு பிறந்தது. மெல்ல தன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட அவர் மிகவும் எச்சரிக்கையாகவும் பவ்யமாகவும் ஆதித்யாவை அணுகினார். தன் தொப்பையை மறைத்துக் கொண்டு கூனி குறுகி நின்றார். ஆதித்யா சார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன தவறான புரிதலால உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது சங்கடம் ஏற்பட்டிருந்தா நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அலெக்ஸ் ஆழமாக தலைவணங்கி கொண்டே கூறினார். ஆதித்யாவின் முகம் இறுகியது. அவனது பார்வை கத்தி போல கூர்மையாக இருந்தது. அலெக்ஸ், நான் எப்போ உன்னை மன்னிச்சேன்னு சொன்னேன்? டிட் ஐ சே ஐ ஃபோர்கேவ் யூ? உனக்கு எதுவும் புரியாதா? இல்ல நீ எப்பவுமே இப்படித்தான் ஒரு முட்டாளா? நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, என் ஃப்ரெண்ட் யஷ்வந்த் கிட்ட. ஆதித்யாவின் அந்த அதட்டலை கேட்டு அலெக்ஸின் முகம் அப்படியே செத்து போனது போல வெளிரியது. ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. தன் கௌரவம், யூனிஃபார்ம், அந்தஸ்து எதையும் அவர் கருத்தில் கொள்ளவில்லை. சட்டென்று யஷ்வந்தின் காலில் மண்டியிட்டு அமர்ந்தார். விரக்தி அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. என்ன, மன்னிச்சிருங்க சார். யஷ்வந்த் சார், உண்மையிலேயே நான் செஞ்சது ஒரு பெரிய தப்பு. இன்னைக்கு நான் தெரியாம செஞ்ச இந்த தப்பை மட்டும் பெருசு பண்ணாம மன்னிச்சிருங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க என்று அலெக்ஸ் கெஞ்சினார். அவர் பேசும்போது குரல் நடுங்கியது. நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து தரையில் சொட்டியது. அந்த பிரம்மாண்டமான ஹால் முழுவதும் அப்படியே மயான அமைதியானது. சற்று முன்பு வரை நான் தான் சட்டத்தின் அதிகாரம் என்று திமிராக பேசிக் கொண்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி இப்போது ஒரு சாதாரண பையன் போல தோற்றமளிக்கும் யஷ்வந்தின் காலடியில் மண்டியிட்டு கிடப்பது
ஆதித்யாவின் டாமினேஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டியது. அந்த காட்சியே அங்கிருந்த விருந்தினர்களை திகைக்க வைத்தது. ஒரு மாவட்டத்தின் செல்வாக்குமிக்க அதிகாரி ஒருவருக்காக இப்படி தரையில் விழுவதை யாரும் எளிதில் பார்க்க முடியாது. விருந்தினர்கள் அனைவரும், யார் இந்த யஷ்வந்த், ஹூ எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் கை என்று தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். ஆதித்யா போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நபருடன் சரிக்கு சமமாக நட்பு கொள்ளும் அளவுக்கு இவனிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்தது. அதே நேரத்தில் மீரா, யாமினி, அஞ்சலி மற்றும் அவளுடைய மற்ற நண்பர்கள் ஒருவிதமான அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். மற்றவர்கள் யஷ்வந்தை ஒரு மர்மமான மனிதனாக பார்த்தபோது இவர்களுக்கோ தலை சுற்றியது. அவர்களுக்கு தெரிந்தவரை அல்லது அவர்கள் நம்பியவரை யஷ்வந்த் ஒரு சாதாரணமானவன். மீரா தன்னுடைய காதலனாக நடிக்க வாடகைக்கு அமர்த்திய ஒரு ரெண்டட் பாய் ஃப்ரெண்ட் மட்டுமே. குறிப்பாக யாமினியை பொறுத்தவரை யஷ்வந்த் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கும் ஒரு ஏழை மாணவன், அவ்வளவுதான். அப்படி இருக்க இவனை போன்ற ஒரு சாதாரண ஆள் எப்படி ஆதித்யா போன்ற ஒரு உலக புகழ்பெற்ற பிசினஸ் மேனுடன் தொடர்பு வைத்திருக்க முடியும்? இஸ் திஸ் ரியல் ஆர் அ ட்ரீம் என்று அவள் திகைத்தாள். யஷ்வந்த் தொடர்ந்து 3வது முறையாக அவர்களின் கற்பனைக்கு எட்டாத அதிர்ச்சியை கொடுத்திருந்தான். யஷ்வந்த் நிதானமாக அலெக்ஸை பார்த்தான். அவனது முகத்தில் எந்தவிதமான ஆத்திரமும் இல்லை, மாறாக ஒரு மெல்லிய சிரிப்பு மட்டும் இருந்தது. அவன் இறுதியாக அலெக்ஸின் பரிதாபமான மன்னிப்பிற்கு பதிலளித்தான். உனக்கு என் மன்னிப்பு வேணுமா அலெக்ஸ் என்று யஷ்வந்த் ஒரு குறும்புத்தனமான சிரிப்புடன் கேட்டான். உனக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு இப்போவாவது புரியுதா சீஃப்? அலெக்ஸ் பயத்துடன், ஆமா சார், எனக்கு ரொம்ப தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ என் தப்பை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் லைஃப்லயே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காதுன்னு சத்தியம் பண்றேன் சார். ப்ளீஸ் என்ன இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுங்க என்று திக்கி திணறினான். உண்மையிலே அவருக்கு தவறான தகவல் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த லோகேஷ் குடும்பத்து சகோதரர்கள் தான் கைது செய்யவிருந்த நபர் ஆதித்யாவின் நெருங்கிய நண்பன் என்று ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருந்தால் கூட அலெக்ஸ் அந்த மண்டபத்தின் வாசற்படியை கூட மிதித்திருக்க மாட்டார். அதை நினைத்ததும் அவருக்கு ரத்தம் கொதித்தது. அந்த சரண், கார்த்திகை அப்புறம் கவனிச்சுக்கலாம் என்று மனதிற்குள் வன்மத்தை வளர்த்து கொண்டார். குட், உங்களை யாரோ தப்பா கைட் பண்ணிருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனா இதுக்கு காரணமானவங்க தண்டிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். என் மன்னிப்பு உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன காரியம் பண்ணணும். சரணையும் கார்த்திகையும் ஒரு வாரம் முழுக்க உங்க கஸ்டடியில வச்சிருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அவங்களுக்கு பெயில் கிடைக்க கூடாது. கேன் யூ டூ தட் என்று யஷ்வந்த் அழுத்தமாக கூறினான். அந்த கோரிக்கை ஒரு இரும்பு சுத்தி அலை போல அங்கிருந்தவர்கள் மீது விழுந்தது. ஒரு வாரம் போலீஸ் கஸ்டடியா, அதுவும் பெயில் இல்லாம லோகேஷ் குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய அவமானம். அப்படியே ஆகட்டும் சார், இதோ இப்போவே அவங்க மேல ஸ்ட்ராங் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறேன் என்று அலெக்ஸ் எவ்வித தயக்கமும் இன்றி கூறினார். ஆதித்யா குடும்பத்தின் நல்லெண்ணத்தை திரும்ப பெற வேண்டும் என்றால் அவர் யாருடைய காலிலும் விழவும் யாருடைய தலையையும் உருட்டவும் தயாராக இருந்தார். கேட்டியா அலெக்ஸ் என்று ஆதித்யா குறுக்கிட்டான். அவனது குரல் கட்டளையிடும் தொனியில் இருந்தது. அந்த ஒரு வாரம் முடியறதுக்கு முன்னாடி அவனுங்களுக்கு பெயில் கிடைச்சதுன்னு எனக்கு தகவல் வந்தா அப்புறம் உனக்கு நடக்கிறதே வேற. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்சஸ். அப்படி செய்ய நான் கனவுல கூட துணிய மாட்டேன் ஆதித்யா சார், ஐ ப்ராமிஸ் யூ என்று அலெக்ஸ் வேகமாக பதிலளித்து மீண்டும் ஒருமுறை ஆழமாக தலைவணங்கினார். கடைசியாக யஷ்வந்தின் முகத்தை தன் நினைவில் ஆழமாக பதித்து கொண்டு ஒருவித பயத்துடன் அங்கிருந்து பின்வாங்கினார். அலெக்ஸ் வெளியேறிய பிறகு அந்த ஹால் முழுவதும் யஷ்வந்தை திகைப்புடன் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது. ஆதித்யாவிடமிருந்து இவ்வளவு அதிகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு யஷ்வந்த் யார் என்பதுதான் அங்கே $1,000,000 கேள்வி. யஷ்வந்த், என் நாய்கள்ல ஒரு நாய் உங்களை இப்படி அநாகரீகமா நடத்தினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி ஃபார் த மெஸ் என்று ஆதித்யா ஒரு மெல்லிய நேர்மையான புன்னகையுடன் யஷ்வந்திடம் நேரடியாக கூறினான். அந்த ஹால் இன்னும் அதே அமைதியில் இருந்தது. அங்கு நடப்பது வெறும் சாதாரண சமூக அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். ஒரு சாதாரண மனிதன் ஆதித்யா போன்ற ஒருவருடனான தொடர்பு மூலம் ஒரு மாநிலத்தின் அதிகாரத்தையே ஆட்டி படைப்பதை கண்டனர். யஷ்வந்த் லேசாக சிரித்தான். பரவாயில்ல ஆதித்யா, அந்த நாயோட ஓனரான நீயாவது விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி சரியான நேரத்துக்கு வந்து அதை அடக்கி வச்சியே, அது வரைக்கும் சந்தோஷம்.
யூ டைம்ட் இட் வெல். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராம இருப்பேனா என்று ஆதித்யா பதிலளித்தான். அவன் பேசும்போது முகத்தில் ஒரு நிஜமான தோழமை கலந்த புன்னகை படர்ந்தது. அவனுடைய பார்வை யஷ்வந்த் மீது படர அவன் பார்ட்டிக்காக தேர்ந்தெடுத்திருந்த அந்த அபூர்வமான ஃபேண்டம் பிளேசரை உடனடியாக கவனித்தான். ஆதித்யாவிற்கு அந்த ஆடையின் மதிப்பு நன்றாக தெரியும். அதே சமயம் மீராவின் தோள்களில் அந்த ஜாக்கெட் அழகாக போர்த்தப்பட்டிருந்ததை கண்டதும் சற்று முன்பு அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை ஆதித்யா சட்டென்று யூகித்துக் கொண்டான். யஷ்வந்த் ஒரு பெண்ணுக்காக தன் அடையாளத்தையே பணயம் வைப்பவன் அல்லவே. யஷ்வந்த், இந்த அழகான பொண்ணு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? இஸ் ஷீ த ஒன் என்று ஆதித்யா மரியாதையுடன் தலையை சற்றே சாய்த்து கேட்டான். யஷ்வந்த் ரகசியமாக மீராவை பார்த்தான். அவளுடைய முகம் இப்போதும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்தது. அவர்களுடைய உறவு டெக்னிக்கலாக ஒரு கான்ட்ராக்ட் என்றாலும் அந்த செய்தி இப்போது அங்கிருந்தவர்கள் மத்தியில் நிஜமாகவே மாறத் தொடங்கியிருந்தது. யஷ்வந்த் பதிலளிக்க தயங்கிய அந்த சிறிய இடைவெளியில் பவானி அம்மா உற்சாகத்துடன் முந்திக் கொண்டார். எஸ் ஆதித்யா, அவதா மிஸ்டர் யஷ்வந்த் என் பேத்தி மீராவோட அழகான காதலன் என்று ஒரு இதமான புன்னகையுடன் அறிவித்தார். ஆதித்யாவிடம் ஒரு நல்ல இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்பதே பவானி அம்மாவின் இப்போதைய ஒரே நோக்கமாக இருந்தது. ஆதித்யா லேசான ஆச்சரியத்தில் கண்களை சிமிட்டினான். ஓ அப்படியா, இது எனக்கு புது நியூஸ். நைஸ் சாய்ஸ் யஷ்வந்த், உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு என்று ஒப்புக்கொண்டவன் இனிமேல் பவானி அம்மாவுக்கும் மீராவுக்கும் அதிக மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் குறித்து கொண்டான். அவனது நண்பனின் காதலி என்றால் அவளுக்கு தர வேண்டிய மரியாதை வேறு லெவலில் இருக்க வேண்டும். அவன் தன் உதவியாளர்களில் ஒருவருக்கு சைகை காட்ட அவன் உடனடியாக ஒரு சிறிய பளபளப்பான வெல்வெட் பாக்ஸை சுமந்து கொண்டு முன்னேறினான். ஆதித்யா அதை திறந்து காட்ட உள்ளே கண்ணை பறிக்கும் ஒரு அபூர்வமான வைர பிரேஸ்லெட் மின்னியது. திஸ் இஸ் ஃபார் யூ மேம், ப்ளீஸ் இதை ஏன் சார்பா ஏத்துக்கோங்க பவானி அம்மா என்று ஆதித்யா ஒரு பணிவான புன்னகையுடன் கூறினான். உங்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். ஐ விஷ் யூ எ வெரி ஹாப்பி பர்த்டே. அந்த ஹால் ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்தது. அனைத்து கண்களும் அந்த வைர பிரேஸ்லெட்டையே பார்த்தன. ஆதித்யாவின் நேர்த்தியும் அவன் காட்டிய அதிகாரமும் இப்போது காட்டும் இந்த அன்பும் அனைவர் மனதிலும் ஒரு நீங்கா இடத்தை பிடித்தது. யஷ்வந்த் ஆதித்யாவை கவனமாக பார்த்தான். பவானி அம்மாவின் பேத்தியுடன் யஷ்வந்த் பேட்டிங் செய்கிறான் என்ற விஷயம் தெரிந்த அந்த மறுகணமே ஆதித்யாவின் ஒட்டுமொத்த உடல் மொழியும் மாறியதை அவன் கவனித்தான். ஆதித்யா முன்பை விட இப்போது அதிக அக்கறையுடனும் ஒருவிதமான மரியாதையுடனும் யஷ்வந்திடம் நடந்து கொண்டான். அது வெறும் நட்பல்ல, அதையும் தாண்டிய ஒரு பிணைப்பு என்பதை அவன் உணர்ந்தான். ஓகே ஆதித்யா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. பவானி அம்மாவுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. I want to spend some quality time with my girlfriend. நிச்சயமா யஷ்வந்த், go ahead, please enjoy your time என்று ஆதித்யா மிகவும் பணிவான குரலில் பதிலளித்தான். அவனது கண்களில் யஷ்வந்த் மீதான மதிப்பு இன்னும் கூடியிருந்தது. போப்பா, தாராளமா போ, மீராவை நல்லா கவனிச்சுக்கோ என்று பவானி அம்மா மிகுந்த அன்புடன் கூறினார். அவர்களிடம் விடை பெற்று யஷ்வந்த் அங்கிருந்து நகர்ந்தான். யஷ்வந்த் சற்று தள்ளிச் சென்றதும் ஆதித்யாவும் பவானி அம்மாவும் மிகவும் மரியாதையாக பேசத் தொடங்கினர். அவர்கள் உரையாடல் முதலில் சாதாரணமாகத்தான் சென்றது. ஆனால் திடீரென்று பவானி அம்மா ஒரு விசித்திரமான அதே சமயம் தீவிரமான பார்வையுடன் ஆதித்யாவை நோக்கி சாய்ந்தார். ஆதித்யா, ஒரு சின்ன சந்தேகம். என் பேத்தியோட பாய் ஃப்ரெண்ட் யஷ்வந்த் கூட நீங்க எவ்வளவு நாளா ஃப்ரெண்டா இருக்கீங்க என்று அவர் கேட்டார். அவர் குரலில் லேசான ஆர்வம் இருந்தாலும் அது ஒரு ஆழமான துருவலாக இருந்தது. ஆதித்யா அந்த திடீர் கேள்வியை கேட்டு சத்தமாக சிரித்தான். கேட்க வேடிக்கையா இருக்கலாம் பவானி அம்மா, ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் யஷ்வந்த இன்னைக்கு தான் முதல் தடவையா மீட் பண்ணேன். என்னது, இன்னைக்கு தான் சந்திச்சீங்களா? அப்புறம் எப்படி அவர் மேல இவ்வளவு அக்கறை? How is that possible என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். அவர் கண்கள் அகல விரிந்தன. எஸ் மேடம், நாங்க இன்னைக்கு தான் மீட் பண்ணோம். ஆனா சந்திச்ச கொஞ்ச நேரத்திலேயே நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். He's a very special person என்று ஆதித்யா அமைதியாக பதிலளித்தான். பவானி அம்மாவின் முகத்தில் அவநம்பிக்கை நிழலாடியது. அந்த அதிகாரி அலெக்ஸிற்கு எதிராக ஆதித்யா எப்படி அவ்வளவு உறுதியாக யஷ்வந்தை ஆதரித்து பேசினான் என்பதை பார்த்த பிறகு
அவர்கள் இருவரும் நீண்ட காலமாக, ஒருவேளை பல வருடங்களாக ஒருவரை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக நினைத்திருந்தார். இன்னும் ஆர்வத்துடன் அவர் மீண்டும் கொஞ்சம் முன்னோக்கி சாய்ந்து, அப்போ நீங்க 2 பேரும் எப்படி சந்திச்சீங்க? Where exactly did you meet him? என்று கேட்டார். ஆதித்யா மென்மையாக சிரித்தான். அவன் கண்களில் ஒரு வேடிக்கையான மின்னல் வெட்டியது. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதைதான். யஷ்வந்தும் நானும் ஒரே ட்ரெஸ்ஸை வாங்க முயற்சிக்கும் போதுதான் முதல் தடவையா சந்திச்சோம். இது பத்தி நீங்க லேட்டஸ்ட் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இட் வாஸ் ஆல் ஓவர் த மீடியா. பவானி அம்மாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவர் மூளை வேகமாக வேலை செய்தது. நீங்க சொல்றது அந்த ஹாட் நியூஸா? ஒரு நம்ப முடியாத மர்ம பணக்காரர் உங்ககிட்ட இருந்து ஒரு ட்ரெஸ்ஸை 100 கோடி ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்தாரே, அந்த நியூஸா? ஆதித்யா மெதுவாக தலையசைத்தான். எஸ், அந்த வினோதமான பர்ச்சேஸ் செஞ்சவர் வேற யாரும் இல்ல, உங்க பேத்தியோட பாய் ஃப்ரெண்ட் யஷ்வந்த் தான். ஐ வாஸ் ஷாக் டு. பவானி அம்மாவின் இதயம் இப்போது வேகமாக துடித்தது. இந்த தடவை மீரா அவ குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கா என்று அவர் மனதுக்குள் கணக்கு போட்டார். ஒரே ஒரு உடைக்காக 100 கோடி ரூபாயா? யஷ்வந்த் அவ்வளவு பெரிய தொகையை சாதாரணமாக செலவு செய்ய முடியுமென்றால் அது ஒன்றைத்தான் உறுதிப்படுத்தியது. அவனுடைய செல்வம் எல்லையற்றது. அவராலோ அல்லது இந்த ஊரில் உள்ள எந்த பெரிய செல்வாக்குள்ள குடும்பத்தினராலோ கூட அப்படி ஒரு காரியத்தை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. இட் வாஸ் பியாண்ட் தேர் இமேஜினேஷன். இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க இவ உண்மையில யாரு என்று பவானி அம்மா தனக்குத்தானே ஆச்சரியத்துடன் முணுமுணுத்தார். நானும் அதே கேள்வியைத்தான் எனக்கு நானே பலமுறை கேட்டுக்கிறேன் என்றான் ஆதித்யா. அவனுடைய குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு தேடல் தெரிந்தது. ஆனா உண்மையை சொல்லணும்னா, உங்க பேத்தியோட பாய் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட கேட்கறத விட உங்களுக்கு தானே அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் ஆல், ஹி இஸ் டேட்டிங் யுவர் கிராண்ட் டாட்டர். பவானி அம்மா ஒரு சிறிய எல்லாம் அறிந்த பெருமூச்சை விட்டார். சரிதான், உன்ன மாதிரியே நானும் எங்க வீட்டு மாப்பிள்ளைய இன்னைக்கு தான் முதல் தடவையா நேர்ல பாக்குறேன். ஆதித்யா மிகவும் புத்திசாலித்தனமாக சிரித்தான். பவானி அம்மா யஷ்வந்தை எங்க வீட்டு மாப்பிள்ளை என்று அந்த நொடியே குறிப்பிட்டதை அவன் கவனித்தான். அது யஷ்வந்தை அவர் ஏற்கனவே தன் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு நுட்பமான ஒப்புதல். யஷ்வந்த் மீரா மற்றும் அவளுடைய தோழிகளிடம் திரும்பி வந்தபோது அங்கிருந்த எல்லா கண்களும் அவன் மீதே நிலைத்து நிதினால் கூட இப்போது அவனை ஓரக்கண்ணால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை காவ்யாவும் நிதினும் அந்த அதிகாரி அலெக்ஸ் யஷ்வந்தை அவமானப்படுத்துவதை பார்த்து ரசித்தனர். ஆனால் திடீரென நிகழ்ந்த இந்த திருப்பம் யஷ்வந்த் ஆதித்யாவின் நெருங்கிய நண்பன் என்ற உண்மை அவர்களை கன்னத்தில் அறைந்தது போல இருந்தது. மீரா, யாமினி, அஞ்சலி என அங்கிருந்த அனைவரும் முற்றிலும் குழப்பத்தின் உச்சியில் இருந்தனர். யஷ்வந்த் மீராவிடம் பேச முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் பல ஆயிரம் கேள்வி கணைகளை தன் கண்களாலேயே அவன் மீது தொடுத்தாள். அவள் பொது இடத்தில் எதையும் சத்தமாக கேட்கவில்லை. ஆனால் அவளது மனம் ஆர்வத்தால் ஒரு கடல் போல சலசலத்தது. அவளுடைய அத்தனை குழப்பங்களுக்கும் இடையில் அவளால் இப்போது ஒரு பெரிய நிம்மதியை உணர முடிந்தது. யஷ்வந்த் அந்த இக்கட்டான சூழ்நிலையை மிகச்சரியாக கையாண்டு சரணை ஒரு முழு வாரத்திற்கு அவளுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி இருந்தான். ஒரு வாரம் சரணின் தொல்லை இல்லாமல் இருப்பதா நினைக்கும் போதே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கடவுளே, எனக்கு வந்த இந்த ஒரு சின்ன கெட்ட எண்ணத்துக்காக என்னை மன்னிச்சிடு என்று அவள் சரண் ஜெயிலுக்கு போவதை நினைத்து ஒரு மெல்லிய வேடிக்கையான சிரிப்புடன் நினைத்தாள். யாமினியும் அஞ்சலியும் யஷ்வந்திடம் எதையாவது கேட்க துடித்து ரகசியமாக பேச முயன்றனர். ஆனால் மீரா அவர்களை தன் பார்வையாலேயே அமைதிப்படுத்தினாள். பார்ட்டி சுமூகமாக தொடர்ந்தது. ஆனால் அங்கிருந்த எல்லா கண்களும் அவ்வப்போது யஷ்வந்தை நோக்கியே திரும்பின. அவன் அதை பற்றி கடுகளவும் கவலைப்படாமல் மிகவும் நிதானமாக இருந்தான். அவனது இந்த அமைதி அவனுடைய மர்மத்தை அங்கிருந்தவர்கள் மத்தியில் மேலும் அதிகரித்தது. சில தைரியமான விருந்தினர்கள் மெல்ல அவனை அணுகி அவனுடன் பழக முயன்றனர். ஹாய் யஷ்வந்த், நைஸ் மீட்டிங் யூ என்று கை குலுக்கினர். இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக இருந்தவர்கள் அவனது மொபைல் நம்பர் வாங்கி கொண்டனர். ஆதித்யாவின் தயவை விரும்பும் எவரும் யஷ்வந்த் தான் அதற்கு சரியான பாலம் என்று கணக்கு போட்டனர். மாலை நேரம் நெருங்கும் போது கரீனா யஷ்வந்திடம் விடைபெற வந்தாள்.
கரீனா யஷ்வந்தை ஒரு விஐபி போல மிகவும் மரியாதையுடன் நடத்துவதை பார்த்த மீராவின் தோழிகளால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவர்கள் முற்றிலும் திகைத்து போய் நின்றனர். ஆச்சரியங்கள் இத்தோடு முடியவில்லை. ஆதித்யா தானும் யஷ்வந்திடம் வந்து ஒரு சிறிய மரியாதையான பிரியாவிடை பெற்றுச் சென்றான். இது அந்த மண்டபத்தில் இருந்த அனைவர் மீதும் இன்னும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆதித்யா, இன்னைக்கு நடந்த விஷயத்துல தலையிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்றான் யஷ்வந்த். நீங்க இதுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை யஷ்வந்த் என்று ஆதித்யா ஒரு சிறிய புன்னகையுடன் பதிலளித்தான். எங்க வீட்டு நாய் தப்பு பண்ணுச்சு, அதை ஒரு ஓனரா நான் கண்டிச்சேன், அவ்வளோதான். தப்பு பண்ணுனா தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் என்றான் ஆதித்யா. தயவு செஞ்சு என்ன யஷ்வந்த்னே கூப்பிடுங்க, இந்த வாங்க போங்கலான் வேணாம் என்று அவன் மென்மையாக கூறினான். நமக்குள்ள எதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டி? அவன் தன்னை ஒரு எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும் மனிதனாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை, குறிப்பாக ஆதித்யா போன்றவர்களிடம். ஓகே, நோ ப்ராப்ளம், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் என்று ஆதித்யா தலையசைத்து பதிலளித்தான். சரி, குட் நைட் ஆதித்யா, நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்று யஷ்வந்த் மரியாதையாக கூறினான். உங்களுக்கும் குட் நைட் யஷ்வந்த், see you soon என்று ஆதித்யா பதிலளித்து ஒரு இறுதி புன்னகையை உதிர்த்துவிட்டு தன் மெய்காப்பாளர்களுடன் அங்கிருந்து சென்றான். யஷ்வந்த் இன்னும் சில நிமிடங்கள் அந்த பாட்டியில் இருந்தான். அவன் கிளம்ப தயாரான போது மீரா அவனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக அவனுடன் வந்து காரில் விடுவதாக வற்புறுத்தினாள். இப்பவே கிளம்புறீங்களா யஷ்வந்த் என்று பவானி அம்மா கேட்டார். அவருடைய குரலில் இப்போது வழக்கத்திற்கு மாறான ஒரு பாசமும் அக்கறையும் தொனித்தது. அந்த மாலை பொழுது யஷ்வந்த் இல்லாமல் முடிந்து விடுவதில் அவருக்கு துளி கூட விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆமா பவானி அம்மா, டைம் ஆயிடுச்சு. உங்க பர்த்டே பார்ட்டியை நான் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு ஈவினிங் நடந்த அந்த சின்ன அசம்பாவிதத்துக்கு நான் திரும்பவும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று யஷ்வந்த் மிகவும் மரியாதையுடன் பதிலளித்தான். ஓ, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை யஷ்வந்த், அதையெல்லாம் அப்படியே விட்டுடுங்க என்று பவானி அம்மா தன் கையால் ஒரு சிறிய அசைவுடன் கூறினார். நிஜமா சொல்ல போனா என் பாட்டில இப்படி நடந்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். கவலைப்படாதீங்க, அந்த 2 முட்டாள்களையும் இனிமே நான் நடத்துற எந்த ஒரு பார்ட்டிக்கும் வரவிட மாட்டேன். ஐ வில் பிளாக்லிஸ்ட் them. அதெல்லாம் பரவாயில்ல பவானி அம்மா, டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். இன்னைக்கு நடந்ததை பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் ஏற்கனவே அதை மறந்துட்டேன் என்று யஷ்வந்த் அமைதியாக அவரிடம் உறுதியளித்தான். ரொம்ப நல்லது யஷ்வந்த், நீங்க ரொம்ப ஜென்டில்மேன். நான் உங்க நம்பரை என் பேத்தி மீரா கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், சரியா என்று பவானி அம்மா கேட்டார். முக்கியமான நபர்களுடனான தனது தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதில் அவர் எப்போதும் தயங்கியதே இல்லை. ஆதித்யா யஷ்வந்த் பற்றி சொன்ன அந்த ரகசியத்தை கேட்ட பிறகு அவனுடன் ஒரு நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பை அவர் எப்படி தவறவிடுவார்? பவானி அம்மா யஷ்வந்திடம் காட்டிய அந்த அசாதாரண கவனத்தை காவ்யாவாலும் நிதினாலும் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. காவ்யாவுக்கு பொறாமையில் கன்னங்கள் தக்காளி போல சிவந்து எரிந்தன. அவளது கைகள் கோபத்தில் இறுக்கமாக மூடிக்கொண்டன. அவளுடைய பார்வை தற்செயலாக மீரா மீது விழுந்தது. மீரா, இந்த ரவுண்ட்ல நீ படுதோல்வி அடைஞ்சிட்டு என்று சொல்வது போன்ற ஒரு ஏளன புன்னகையுடன் காவ்யாவை பார்த்து கொண்டிருந்த கடித்தாள். அவளுக்குள் விரக்தியும் பொறாமையும் கலந்த ஒரு எரிமலை வெடிக்க காத்திருந்தது. அவள் மீராவை அங்கேயே கீழ்த்தெறிய விரும்பினாள். ஆனால் அதை தன் பாட்டியின் பிறந்த நாளில் செய்தால் அது அவளுக்கே பெரிய சிக்கலை தரும் என்று அவளுக்கு தெரியும். சரி, குட் நைட் பவானி அம்மா, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே என்று யஷ்வந்த் சற்று குனிந்து விடை பெற்றான். நன்றி. லைக் செய்துவிட்டு தொடர்ந்து கேளுங்கள்.